உள்ளத்தில் பற்றிய நெருப்பு என் உடலில் பரவட்டும் என்று தீக்குளித்தவர் உலகத்திலேயே முதல் முறையாய் சின்னச்சாமி. அவர் தான் கீழப்படுவோம் சின்னச்சாமி. அவர் தான் திருச்சி நிலையத்தில், திருச்சி தொண்டர்வண்டி நிலையம் ரயில் நிலையத்தில் போய் படம் எடுத்து, மகள் பேர் திராவிட செல்வி இன்னும் இருக்கிறாங்க, திராவிட செல்வி, அவரையும் படம் எடுத்து என்னுடைய இறப்புக்கு பிறகு இந்த இனம் விழிப்படையட்டும், ஏன் செத்தான் சின்னச்சாமி என்று அந்த மொழிப்போர் விரைவு பெறட்டும் என்பதை எழுதி வைத்துவிட்டு அந்த கடிதத்தை தன்னுடைய மைத்துனருக்கும் நண்பருக்கும் அனுப்பி வைத்துவிட்டு தான் எடுத்துக்கொண்ட படம் பற்றுச்சீட் அதையே அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லாவற்றையும் ஒரு போர் வீரனை போல முறையாய் செய்துவிட்டு அடுத்த நாள் காலை ஒரு போர் வீரனை போல இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு சென்ற சின்னச்சாமி தான் உலகத்திலேயே மொழிக்காக தன்னுடைய உயிரை இழந்தவர், தீக்கிரையாக்கி கொண்டவர். 50 நாள் தான் நடந்த போர். அந்த 50 நாள் நடந்த போர்களை இறந்தவர்கள் 400 பேருக்கு மேல், 400 பேருக்கு மேலே இறந்தாங்க. அந்த 65 மொழிப்போரில் தான் முதல் முறையாய் ராணுவம் வந்து இறங்கினது. அந்த இறப்புன்றது அரசினுடைய அடக்குமுறையினாலயா? அரசினுடைய அடக்குமுறை. பக்தவச்சலம் தான் இன்னைக்கு முதலமைச்சர். பசுக்களை போல் அசுக்குவேன் என்றார். அவர் தான் என்ன ராணுவத்தை வரவழைச்ச. எல்லா மாநில காவல்துறையும் வந்து காவல்துறையாலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை, ராணுவத்தை வரவழைத்தார். ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான் 1965 ஜனவரி 25ஆம் நாள் தொடங்கிய போராட்டம் உச்சகட்டத்தை தொட்டு நடந்ததில் 27ஆம் நாள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டவர் தான் ராசேந்திரன். இந்த ராசேந்திரன் கதை தான் பராசக்தி. துப்பாக்கி சூடுபட்டு இருந்த அவருடைய ஊர் சிவகங்கை. அவங்க அப்பா காவல்துறை அதிகாரி. அவர் பணியாற்றியது காரைக்குடி பக்கம் கல்லல். அவர்தான் அந்த ராசேந்திரன். அதுக்கு பிறகுதான் போராட்டம். அது ஒரு மாணவர் எழுச்சி போராட்டமாக எந்த ஒரு அறிவுரைக்கும் அது நிக்கல. அப்புறம் அடுத்தடுத்து இறந்தவர் தான் இந்த சென்னையிலே விருகம்பாக்கம் ரங்கநாதன், சிவலிங்கம். அவங்க பேர்ல இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு பாலம் இருக்குதே, ஒவ்வொரு பாலத்துக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு உண்டு. அது பாலம் அல்ல, அவர்களுடைய முதுகு. அழிவில இருந்து நம்மை காப்பாற்ற வளைந்து கொடுத்த முதுகு. அதிலே தான் ஏறி சென்று கொண்டிருக்கிறோம், உள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம் சுரங்கப்பாதை வழியாக. அப்படி இறந்து போனவர்கள் ஒரு பக்கம், அவர்கள் தங்களை அழித்துக் கொண்டவர்கள் இன்னொரு பக்கம். வெள்ளக்கோயில், திருப்பூர், குமாரபாளையம், அதெல்லாம் வீர வரலாறு. துப்பாக்கியால் சுட்டு கொண்டாங்க பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. அதில் உச்சகட்டமாக நடந்தது தான் பிப்ரவரி 12. அது பொள்ளாச்சி. அன்னைக்கு முழு அழைப்பு, எந்த ஒன்றும் இல்லை. இந்தி எழுத்துக்களை அழிப்பதற்காக 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் பொள்ளாச்சி அஞ்சல் நிலையத்தில் இந்தி எழுத்து அழித்தான். அவ்வளவுதான். அழித்தவனை பார்த்த உடனே அந்த வேற மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள் இந்தி ஒழிக என்ற சொல்லையை கேட்க பிடிக்காத அந்த ராணுவ வீரர்கள் எந்த விதமான எச்சரிக்கை செய்யாமல் உடனே சுட்டான். சுட்ட உடனே அவன் குருவி விழுவது போல விழுந்தான். விழுந்த உடனே மக்களுக்கு ஏற்பட்ட கோபம். கையில் கிடத்தவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இராணுவத்தை அவர்கள் துரத்த, இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்த, அதில் இறந்து போனவர்கள் 250 பேருக்கு மேல். அந்த பொள்ளாச்சி குறித்த வசனம் பராசக்தியிலே வருகிறது. வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டினுடைய மொழிப்போர் வரலாற்றை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம இந்த மொழி தொடர்பான பெரிய டிஸ்கஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நடந்திருக்கா, பலரும் பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பெரிதாக இல்லை. அப்பப்போ ஒன்றிய அரசு ஹிந்தி தொடர்பாக ஏதாவது விஷயம் வரும்பொழுது ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற அளவுல நம்மளுடைய எதிர்ப்பு அப்படின்றது இருந்திருக்கும். ஆனா தமிழ்நாடு மொழிக்காக என்னென்ன தியாகத்தை பண்ணியிருக்கு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்றது பெரிதா நம்ம யாருக்குமே தெரியாது. அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி தான் இந்த பாட்காஸ்ட். யார் கூட இந்த விஷயத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, திராவிட இயக்க ஆதரவாளர், திராவிட இயக்க ஆய்வாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வியாளர் அணியின் மாநில தலைவர் திரு செந்தலை கௌதமன் கூட தான். வணக்கம் சார். வணக்கம். வரலாற்றுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு பெயர் வைத்தவர் பெரியார். எங்கள் குடும்பமே திராவிடர் கழக குடும்பம். செந்தலை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். எங்கள் ஊருக்கே பெரியார் வந்திருந்தார். 3 நாள் தங்கியிருந்தார். எங்கள் வீட்டில் உணவு சாப்பிட்டார். எங்கள் ஊர் சத்திரத்தில் தங்கியிருந்தார். அப்போ எனக்கு வைக்கப்பட்ட பெயர் கௌதமன்கிற பெயர். பெரியாரால் வைக்கப்பட்டதுங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடிய ஒன்று. எங்கள் அப்பா நடராசன்.
அவர் திராவிடர் கழகத்தில் மிக தீவிரமானவர். எங்கள் வீட்டில் வரிசையாக மார்க்ஸ் படம், ஜோசப் ஸ்டாலின் படம், அம்பேத்கர் படம், சொல்லவே வேண்டாம், பெரியார் படம் எல்லாம் வரிசையாக இருக்கும். ஜீவா படமும் உண்டு. எல்லா படமும் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருவரை பற்றியும் அறிமுகப்படுத்துவார். அந்த படங்கள் அப்படியே இன்னும் வைத்திருக்கிறேன். 1960 நான் அந்த படங்களை பார்த்துக்கிட்டு வர்றேன் வீட்டில். அதே படங்களை இப்பயும் கூட ஒரு சில படங்களை வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறேன். அதனால இயக்க உணர்வுங்கிறது இயல்பாக வந்துருச்சு. எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் அழைச்சிக்கிட்டு போவார், எல்லா மாநாடுகளுக்கும் அழைச்சிக்கிட்டு போவார். 64 நான் எல்லா மாநாடுகளையுமே பார்த்துருக்கிறேன். அப்போது நான் ஒரு பொறியாளர் ஆகணும் அப்படின்னு விரும்பினேன். இடையில பாவலர் ஏறு பிரிஞ்சித்திரனார் அவருடைய எழுத்து தான் தென்மொழி இதழ் மூலம் படித்ததும், திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவனைய பாவாணர் அவருடைய நூல்கள் அதை படித்ததும் மொழிப்பற்று வந்துருச்சு. அப்போ நாம் பொறியியல் வேண்டாம், நமக்கான துறை தமிழ் படிக்கணும் அப்படின்னு விரும்பினேன். அப்படி எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், 4 ஆண்டு படிக்கணும், புலவர் படிப்பு. 4 ஆண்டு நான் புலவர் படிக்க இப்போ பிலிட். அப்போ பிலிட்லாம் கிடையாது. நாங்கள் படித்த காலம்லாம் புலவருங்கிற பட்டம் மட்டும்தான். 4 ஆண்டு படிக்கணும். நான் மாதிரி புலவர் படிக்க போகிறேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு பேர் சாமியார் படிப்புன்னார் அவர். அங்கே போனால் இந்த ராமாயணம், திவ்ய பிரபந்தம், தேவாரம் இப்படி சொல்லி கொடுப்பான். அதை பிடிச்சா நீயும் சாமியார் ஆயிடுவ. சாமியார் படிப்புலாம் நமக்கு வேண்டாப்பா, நம்மளாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, முற்போக்காளர், நம்மளாம் பெரியார் வழி, நமக்கு அது பொருந்தாதுன்னு சொன்னார். அவர் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு. நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பிரிஞ்சித்திரனார், பாவாணர், பாரதிதாசன் அதெல்லாம் எனக்கு அப்பவே அறிமுகமாயிடுச்சு. உயர்நிலைப்பள்ளி பருவத்திலேயே அது அறிமுகமாயிடுச்சு. உலகத்தமிழ் கழகங்கிற ஒரு அமைப்புலையும் நாங்கள் இருந்தோம், அவங்களுடைய வழிகாட்டுதல்ல இருந்தோம். இருந்தாலும் அப்பாவால் அதை ஏற்றுக்க முடியல. ஒரே பேர் சாமியார் படிப்பு வேண்டான்ட்டார். இதெல்லாம் சொல்ற நிலைமையிலையோ விவாதிக்கிற நிலைமையிலையோ ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு வலிமையும் எனக்கு கிடையாது அந்த வயசுல. எதிர்பாராமல் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே என்னை பற்றின ஒரு குறை போல எங்கள் அப்பா சொன்னார். என்ன பாருங்க, நம்ம கொள்கை என்ன, இயக்கம் என்ன, வெறும் சாமியார் படிக்கிறேங்கிறான், புலவருங்கிறான், என்ன புலவர், அதெல்லாம் நம்மளாம் படிக்கலாமா அதை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆசிரியர் எப்பொழுதுமே கொஞ்சம் நடுநிலையோட பேசக்கூடியவர். தமிழ் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ் நீங்கள் புலவர் படிச்சீங்கன்னா ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் போக முடியும். நீங்கள் பிஏ தமிழ் படிங்க, அது படிச்சீங்கன்னா எந்த பணிக்கு வேண்டுமானாலும் போகலாம். இதுதான் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுக்கு போட்டு கொடுத்த ஒரு நடுநிலை பாதை. நீங்கள் பிஏ தமிழ் படிங்க, நம்ம கல்லூரியே இருக்கு, நானே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு 2க்கும் பொதுவான ஒரு வழியை காட்டிட்டு அவர் புறப்பட்டார். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு. ஆசிரியரே சொல்லிட்டார் தமிழ் படிக்கலான்னு பண்ணிட்டார். அதில் பிஏ என்ன புலவர் என்ன உனக்கு எது விருப்பம் பண்ணிட்டார். நான் அரசர் கல்லூரியில் படித்தேன், திருவையாற்றில் படித்தேன். எங்கள் ஊரில் இருந்து 20 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் மிதிவண்டியில் அன்றாடம் 20 கிலோமீட்டர் போயிட்டு 20 கிலோமீட்டர் மீண்டும் வருவேன். 40 கிலோமீட்டர் மிதிவண்டியில் போயே படித்தேன். அதுதான் என்னுடைய அந்த படிப்பு, புலவர் படிப்பு வந்தது காரணம். இவங்க தான் காரணம். அதை படிக்கிற பொழுது ஏனோதானு படிப்பது இயல்பாக ஒன்று. ஒரு பட்டத்துக்காக படிப்பதுங்கிறது ஒரு வகை, ஒரு ஊதியத்துக்காக ஆசிரியர் பணிக்காக போகிறது பொதுவான நிலைமை. நான் ஒரு உணர்ச்சியோடு படித்தேன். பாவாணரை படித்து விட்டோம், பிரிஜித்திரனாரை படித்து விட்டோம், பாரதிதாசனை படித்து விட்டோம். அதனால அவங்களைப் போல் அந்த உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. என்னுடைய பேராசிரியர் இலக்கணக்கடல் கோபாலையர், அவர் எனக்கு பேராசிரியர். அவர் மாநில முதல் மாணவராய் தேர்ச்சி பெற்றவர். இன்னொரு பேராசிரியர் வி.ஆ. அரங்கசாமி புலவர், அவர் எங்கள் ஊர் பக்கத்தூர் வெண்ணமங்கலம். அவரும் புலவர் தேர்வில் மாநில முதல் மாணவராய் தேர்ச்சி பெற்றவர். இவர்களைப் போல் வெற்றி பெற வேண்டும், இதுதான் நானாக ஏற்படுத்திக்கிட்ட அந்த உணர்ச்சி பூர்வமாக ஒரு கல்வியை எப்படி படிக்க முடியுங்கிறதுக்கான சூழல் எனக்கு இயல்பாக ஆச்சுது. அதனால் நான் முதல் மாணவராக தேர்ச்சி பெறணும்னு நினைத்தேன். ஆனால் நினைப்ப முடியுமாங்கிறது ஐயா இருந்துச்சு. மற்றவர்கள்ட்ட சொல்கிற பொழுது இந்த கல்லூரிக்கு முதல் மாணவராய் வருவேன், அவங்கெல்லாம் மாநில முதல் மாணவர், நான் இந்த கல்லூரிக்கு முதல் மாணவராய் வருவேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். காரணம், எங்கள் வீட்டில் மின்சார விளக்கு கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்குதா. 40 கிலோமீட்டர் மிதிவண்டியில் சைக்கிள், இன்னைக்கு பல பேருக்கு மிதிவண்டி கூட தெரியாமல் இருக்கலாம். சைக்கிளில் போயிட்டு வர்றப்போ வீட்டுக்கு வர்றப்போ சோர்வாயிடும், எப்படி படிக்கிறதுனே தெரியாது. நான் வந்த உடனே படிப்பேன், மண்ணெண்ணெய் விளக்கில் படிப்பேன். அது வீட்டுக்கு வெளியில தான் படிப்பேன். அது எண்ணெய் இருக்கிற அளவுக்கு விளக்கு எரியும், திடீர்னு விளக்கு அணைஞ்சிடும். விளக்கு அணைஞ்ச பிறகு கதவை தட்டி மண்ணெண்ணெய் கேட்டு விளக்கு ஏற்றி அதெல்லாம் படிக்கிற வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன படித்தோம் நினைவுபடுத்திக்கிட்டு இருப்பேன்.
இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த சூழல்ல நாம் எங்க மாறியில முதல் மாணவரா? இது படிக்கிறதுக்கே இவ்வளவு சிக்கல், மண்ணெண்ணெய்க்கு விளக்குக்கே இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில தான் படித்தேன். ஆனால் நான் வெற்றி பெற்றேன் மாநில முதல் மாணவராக. அப்போ ஒரு சின்ன ஒரு இது வந்தது. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே எங்களோட இருந்தவங்கள சில பேர் இந்த இறை நம்பிக்கை உடையவங்க, சில பேர் மத நம்பிக்கை, மத வெறி நம்பிக்கை கூட உடையவங்களா இருந்தாங்க. அவங்க இந்த புலவர் தேர்வுக்கான தேர்வு விண்ணப்பத்தை நாங்க கடவுள் சாமிகிட்ட போய் வச்சு வணங்கி வழிபட்டு அதற்கு பிறகுதான் அதுக்கான பணத்தை கட்டுறதுன்னு வச்சிருந்தாங்க. அதை நான் ஒரு சவால் போல எடுத்துக்கிட்டு நான் ராகு காலத்துல பணம் கட்டுவேன், பணம் கட்டி முதல் மாணவரா தேர்ச்சி பெறுவேன் என்று சொல்லிவிட்டு ராகு காலத்துல பணம் கட்டினேன். மாநில முதல் மாணவரா தேர்ச்சி பெற்றேன். இது நடந்ததெல்லாம் தஞ்சை மாவட்டம். எனக்கு ஆசிரியர் பணி கொடுத்து வாழ வைத்தது கோவை. என் மனைவியே கோவை, நான் வாழ்ந்து கொண்டிருப்பது கோவை. என் மகள் பேர் தாய்மொழி. அப்ப இந்த இயக்க உணர்வுடைய ஒரு குடும்பம் தான் எனக்கு மருமகனா வரணும்னு நினைச்சேன். அதுபோல குரல் நண்பன் என்ற ஒரு இயக்க தோழர், அவருடைய மகன் அங்க மருத்துவராக இருந்தார் கோவையில என்ற செய்தி தெரிந்த உடனே ஒரு சாதி திருமணத்தை விட ஒரு கொள்ளை திருமணம் தான் சரியா இருக்கும் அப்படின்னு எங்க பேராசிரியர் இரா இளவரசு அவர்கள், அவர் எனக்கு நேரடி பேராசிரியர் அல்ல, ஆனா உண்மையில் எனக்கு ஒரு வகையில பேராசிரியர் போல இருந்தார். மன்னர் சர்வசி கல்லூரி பேராசிரியர். அந்த ஒத்த கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப வலியுறுத்தி சொல்வார். ஒரு வகையில் எங்களுக்கு பெரிய வழிகாட்டி, குறிப்பா பாரதிதாசனை பற்றி நான் ஆழமா படிப்பதற்கு வழிகாட்டிய பெரும் பேராசிரியர் இரா இளவரசு. அவர் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஒத்த கருத்துள்ள குடும்பங்களா பார்த்த பொழுது இவர் குரல் அன்பன், அவர் பேர் வேற கோவிந்தசாமி, அதை குரல் அன்பன் மாற்றிக்கிட்டார். அவருடைய பையன் இளந்தமிழன், வைக்கப்பட்ட பெயரே இளந்தமிழன் தான், இயற்பெயரே. என் மகள் தாய்மொழி. அவங்க திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் நடந்தது. ஐயா ஆணைமுத்து நடத்தி வைத்தார். சுபவி, சிற்பி, இது போன்ற மிக முக்கியமானவர்கள்லாம் வந்து வாழ்த்தி நடந்த திருமணம். எனக்கு ஒரு பேத்தி அவனி இளமொழி. இதுதான் என்னை பற்றிய செய்தி. இப்ப நான் ஒரு 50 ஆண்டுகளா கோவையில் இருக்கிறேன். நான் ஆசிரியர் பணிக்கு 76ல் வந்தேன். இப்ப நான் ஓய்வு பெற்று அது ஒரு 16 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த நிலை இப்ப ஓய்வு பெற்ற பிறகும் நான் இந்த பணி ஒரு செயல் இருப்பதனால உங்களுடைய இயக்க பணி அப்படின்றது என்னவாக இருந்திருக்கு? இந்த நீ ஏற்றுக்கொண்ட கொள்கை, அந்த கருத்துக்களை பரப்புவதில் அல்லது அதுல வேலை செய்யறது அப்படின்றதுல என்ன உங்களுடைய பங்கு அப்படின்றது? எப்பொழுதுமே இயங்கிக்கிட்டே இருப்பேன். படிப்புங்கிறது ஒரு பகுதி தான். வெறும் படிப்போடயே நிக்கிறது நமக்கு எப்பயுமே முடியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டும் செய்துக்கிட்டும் பரப்பிக்கொண்டுமே இருப்பது நமக்கு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி ஆயிடுச்சு. சின்ன வயதிலேயே உயர்நிலைப்பள்ளி பருவத்திலேயே எல்லா கூட்டத்துக்கும் அழைச்சி போயாச்சு. எல்லா மாநாடுகளையும் பார்க்க வச்சுட்டார். எங்க வீட்டில் ஒரு நூலகம் இருந்துச்சு. எங்க அப்பா அவருடைய அம்மா பேர், அவங்க பேர் சொன்னாம்பாள், சொன்னாம்பாள் வாசக சாலை என்று வீட்டிலேயே ஒரு நூலகம் வச்சிருந்தார். அது இந்த புத்தக ஆர்வத்தை உண்டாக்கிடுச்சு. அது அந்த ஒரு சிற்றூர், சின்ன ஊர் செந்தலை. இந்த செந்தலைங்கிற சின்ன ஊர்ல ஒரு நூலகம் வைக்கிற அளவுக்கு ஒரு மனிதருக்கு உணர்ச்சி உண்டாக்குனதுன்னா அது திராவிடர் இயக்கத்தின் சாதனை. புத்தகம் படிப்பதே பெருசு, அதுல ஒரு வாசகசாலை வைத்து 4 பேர் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஊக்கத்தை உண்டாக்கி இருக்குதுன்னா, இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால நான் உயர்நிலைப்பள்ளி படிக்கிற பொழுதே இயக்கத்துக்கு வந்துட்டேன். உலகத்தமிழ் கழகம், அதுதான் அப்பனா இருந்த இயக்கம். அது மொழி தூய்மை இயக்கம். அதுக்கு பகுத்தறிவுல எல்லாம் அவ்வளவு முதலில் கொடுக்க மாட்டாங்க. தூய தமிழில் பேசுவது, அதான் அதனுடைய அடிப்படை. அதில் தான் இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கிளை வைத்திருந்தோம். உயர்நிலைப்பள்ளி பருவத்திலேயே நான் பிறந்த செந்தலையில் ஒரு கிளை வைத்திருந்தோம். நான் தான் கிளை தலைவர். அடுத்த கட்டம் போய் அரசர் கல்லூரி போயிட்ட மாணவரா. கல்லூரி போன பிறகு அங்கே மாணவர் உலகத்தமிழ் கழகம்னு ஒன்று உருவாக்கணும். அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. உலகத்தமிழ் கழகம் தான் உண்டு. மாணவர் உலகத்தமிழ் கழகம்னு ஒரு பிரிவே இல்லை. நாங்கள் உருவாக்கணும். மாணவர் உத்தாக்கா, மாணவர் உலகத்தமிழ் கழகம். எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் வைகரை வானம், பெரம்பூர் கண்ணையன், என் கண்மணி, இப்படியெல்லாம் முன்னோடிகளாக இருந்தார்கள். என்னோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாய் பாலசுப்பிரமணியன் என்று உள்ளே வந்து, பிறகு அவர் வடுவூர் மு இளமுருகன், இன்னைக்கு இருக்கிறார் பேராசிரியர் மு இளமுருகன், ஓய்வு பெற்றுட்டாரு. மருதமுத்து, சவுந்தரராசன், அவர் எழில்கோன்னு பேரை மாற்றிக்கிட்டார். நாங்கள்லாம் சேர்ந்து செயல்பட்டோம். தமிழினியன், நாங்கள்லாம் சேர்ந்து மாணவர் உலகத்தமிழ் கழகம்னு வைத்திருந்தோம். உலகத்தமிழ். அதே சமயத்துல மாணவர் திமுகவிலையும் செயல்பட்டோம். அதையும் நினைவுபடுத்தணும் இல்லையா? இப்ப இருக்கிற முன்னாள் துணைவேந்தர் மா ராசேந்திரன் எங்களுக்கு 2 ஆண்டு முன்னால படித்தவர் அரசர் கல்லூரியில. அவங்களோட சேர்ந்து நாங்க மாணவர் திமுக, ஒரு பக்கம் தமிழுக்காக உலகத்தமிழ் கழகம்,
இன்னொரு பக்கம் திராவிடர் இயக்கத்துக்காக மாணவர் திமுக. அப்ப எங்களுக்கு முன்னோடி இப்ப அண்மையில் மறைந்த எல் கணேசன் அவர்கள். செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம். பரப்புவது என்பதுதான் முக்கியம். ஒரு இயக்கத்துல பங்கேற்பது, உறுப்பினராக இருப்பது என்பதை விட இப்ப முதன்மையானது கருத்துக்களை பரப்புவது. அதற்காக தென்மொழி, வலம்புரி, கைகாட்டி, விடுதலை, உண்மை இந்த இதழ்களை பரப்புவதையே பெரும்பணியாக வைத்திருந்தோம். முரசொலி அது அரசியல் நாளேடு, அதுக்கு நாம் ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதே இல்லை. ஆனா விடுதலை, உண்மை இதெல்லாம் நம்ம கட்டாயம் பரப்பியாக வேண்டும். அதுவும் எங்களோட படிக்கிறவங்க எல்லாரும் புலவர் படிக்கிறவங்க, எல்லாரும் தமிழ் படிக்கிறவங்க. அவங்களுக்கு அந்த மொழி தூய்மை உணர்வு கிடையாது, மொழி பற்று இருக்கும், மொழி தூய்மையில ஆர்வம் கிடையாது. அதற்கான இதழ்கள் தான் இறைக்குருவனார் நடத்தின வலம்புரி, பெருஞ்சித்திரனார் தென்மொழி, தமிழ் குடிமகன் முன்னாள் அமைச்சர் அவர் தான் கைகாட்டி, எல்லாம் வாங்கி இதுக்கு நான் முகவர், நாங்கள் முகவராயிருந்து இதெல்லாம் கல்லூரியில் பரப்பணும். இப்போ பல பேர் எங்களை வந்து வேடிக்கையாக பேசுவாங்க, இவர் ஒன்றும் தமிழ் படிக்க வரல, தமிழ் பரப்ப வந்திருக்கிறார். அதுவும் நடந்தது. இத்தனை கடையில தான் படித்தோம், வெற்றி பெற்றோம், ஆசிரியர் பணிக்கு போனோம். ஆசிரியர் பணிக்கு போன பிறகு சும்மா இருக்க மாட்டோமே. அப்புறம் கோவை போன பிறகு கோவை மாநகர பகுத்தறிவாளர் கழகம், நாங்கள் தான் மாநகர பகுத்தறிவாளர் கழகம்ங்கிற பேரில் செயல்பட்டோம். அது அரசு ஊழியர்களுக்காக ஐயா பெரியார் உருவாக்கிய அமைப்பு, 1970 உருவாக்கின அமைப்பு. அதனைத்தான் தஞ்சாவூரில் உருவாக்கினவர் மீ அண்ணாமலை என்று ஒருவர், அண்மையில் மறைந்த இரா ரத்னகிரி ஒருவர். ரத்னகிரி தான் என்னை உறுப்பினர் ஆக்கினார் பகுத்தறிவாளர் கழகத்தில். 71 3 ரூபா கொடுத்து நான் உறுப்பினர் ஆகிட்டேன். அதே 71ஆம் ஆண்டு பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய முதல் ஆண்டு விழா, அது நடந்த இடமும் தஞ்சாவூர் ராமநாதன் மன்றம், முழுநாள் விழா. மதியம் உட்கார்ந்துருக்கார் பெரியார், எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஐயா மட்டும் தனியா அப்படியே முன்னையும் பின்னையும் உடம்பு ஆட்டிக்கிட்டு, அவர் நாற்காலியெல்லாம் உட்கார மாட்டார், வெறுந்தரையில் தான் உட்காருவார், சமதரையில் உட்காருவார், சமணம் போட்டு தான் உட்காருவார். நாங்கள் அவர் அப்படியே ஐயாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பெரியார எல்லாரும் போயிட்டாங்களே, ஐயா மட்டும் உட்காந்துருக்காரு, நடக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. ஏதோ ஒரு பாட்டை அப்படியே மென்மையா அப்படியே ராகம் போட்டுக்கிட்டே முன்ன பின்னே சாஞ்சிக்கிட்டு இருந்தார். சில பேர் போய் அவரோட நின்னாங்க, படம் எடுத்தாங்க, 1 ரூபா கொடுங்க, வாங்கிக்கிட்டார். நான் அப்போதான் உண்மை இதழ், என்னால் உண்மை இதழ் வந்து அப்போ வாங்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுவும் 70 வந்தது தான். அதனுடைய முதலாண்டு தொகுப்பு விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. 3 ரூபா வாங்கிட்டேன். அப்போ 3 ரூபா இருந்துச்சு. 3 ரூபா கொடுத்து உண்மை முதலாண்டு தொகுப்பு இன்னும் வச்சிருக்கிறேன், அதை வாங்கிக்கிட்டேன். வாங்கி கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்தேன், பெரியார்கிட்ட கொடுத்து, ஐயா கையெழுத்து போட்டு கொடுங்க. நிமிந்து பார்த்தார், 4 அணா கொடுங்கன்னார். பணம் எடுக்கிறதுக்கு 1 ரூபா, இது நாளில் ஒரு பகுதி. கையெழுத்து போட 4 அணா கொடுங்கன்னார். நல்ல வேலை இருந்துச்சு, கொடுத்தேன். கொடுத்த உடனே ஐயா கையெழுத்து போட்டு கொடுத்தார். இன்னும் வைத்திருக்கிறேன். அதெல்லாம் விலை மதிப்பு அற்றவை, பெருமைக்குரியவை. அந்த அடைவதற்கு ஒரு இலக்கும் பேசுவதற்கு ஒரு கொள்கையும் இருந்தால் அதுதான் சரியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைவு இருக்கு. அது இருப்பதனாலதான் நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க. அதான் சார், இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு நீங்க சரியான ஆள் அப்படின்றதை காட்டுவதற்கு தான் உங்கள்கிட்டயே கேட்டிருந்தேன். ரொம்ப மலைப்பா இருந்தது நீங்க சொன்ன தகவல் எல்லாமே. இது நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு நமக்கான உரிமைகள் அப்படின்றது எப்பவுமே இருந்திருக்கு. இன்னைக்கு திராவிட இயக்கத்தை மறுத்து, பெரியாரை மறுத்து பேசுறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கட்சிகள் இருக்கு, அதை அவங்க செஞ்சுட்டும் இருக்காங்க. மக்கள் மத்தியில நீங்க நம்ம தமிழ்ல பேசுறோம், தமிழ்ல நமக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குது, தமிழ் மொழியை நம் பயன்படுத்துவதிலிருந்து இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே எப்போதுமே இருந்திருக்கு, எப்போதுமே இதற்கான ஸ்பேஸ் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்றதுதான் பெரும்பான்மையாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல மொழி போர் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு உயிரை கொடுத்துருக்காங்க, உயிரை கொடுத்து தமிழை காப்பாற்றிருக்காங்கன்றது வரலாறு. இந்த போராட்டங்கள் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது, என்ன பிரச்சனை? முதல்ல தமிழ் மொழியை காப்பது அப்படின்றது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது? வர்ணாசிரமத்தை நிலைக்க வைக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் வாழ்வு பெற வேண்டும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். சமஸ்கிருதத்தின் வழியாகத்தான் வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை நிலைப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள். சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லையே. அப்போ அந்த சமஸ்கிருதத்தை எளிமைப்படுத்துவோம், பேச்சு வழக்காக்குவோம். அதுக்காக வந்ததுதான் இந்தி. இந்தி என்பது சமஸ்கிருதத்தின் பேச்சு. இந்தியினுடைய தாய் வந்து சமஸ்கிருதம். ரெண்டும் ஒன்றுதான், சொற்களும் ஒன்றுதான், எழுத்தும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். ஆனால் இது உருவாக்கப்பட்டது 500 ஆண்டுக்கு முன்னால் லல்லு ஜிலால் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்தி. இந்திக்கான வரலாறு வெறும் 500 ஆண்டுகள் மட்டுமே. 500 ஆண்டு மட்டும்தான் இந்தி. ஆனா 500 ஆண்டு வரலாறுடைய இந்தி தான் இப்பொழுது 50,000 ஆண்டு கால வரலாறுடைய தமிழை
5000 ஆண்டு கால ஆதாரமுடைய வரலாறுடைய தமிழை அழிப்பேன் என்று சொல்வதற்கான ஒரு நிலைமையை உருவாக்குகிறார்கள். இதை உருவாக்கியது 1937. 37 இந்திய துணைக்கண்ட விடுதலை பெறல, வெள்ளைக்கார ஆளுகிற காலம். அப்பொழுதே 37 அறிவிச்சார், வழக்கிழந்து விட்டது வடமொழி, இனி இந்தியா விடுதலை பெற்றுவிடும். விடுதலை பெற்றுவிட்டால் நாம் அருணாச்சிரமத்தை, சனாதன தர்மத்தை நிலைப்படுத்த வேண்டும். அதற்கு சமஸ்கிருதத்தை கற்பதற்கு எளிய வழி, முதலில் குட்டியை விடுவோம், அப்புறம் தாயை விடுவோம். குட்டி பூனை முதல்ல போகட்டும் இந்தி, அப்புறம் தாய் பூனை சமஸ்கிருதம் வரட்டும் என்று 37 அறிவித்து 38 ஆணை போட்டவர் ராசகோபாலாச்சாரியார். அவங்க தான் சொல்லிக்குவாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரே புகழ் வெறி, விளம்பர வெறி. உங்களுக்கு என்ன வெறி? ராஜகோபாலாச்சாரியார் தானே நீங்க, ராஜாஜின்னு அவரே போட்டுக்குவார். நேருஜி காந்திஜி இருக்கிற பொழுது நான் ஒரு ராஜாஜி இருக்கக்கூடாதா என்று அவரே ராஜாஜின்னு போட்டுக்குவார். அதுக்கும் இன்னொன்னு போட்டுக்குவார், அவங்க அப்பா பேர் சக்கரவர்த்தி, அதனால சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார்னு போட்டுக்குவார். இந்தியாவுக்கு சக்கரவர்த்தியா, அவர் தான் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல். பெரியார் என்ன செய்தார்? எல்லா இடத்திலும் தமிழ் இருக்க வேண்டும் என்றார். எங்கே எல்லாம் சமஸ்கிருதம் இருக்கிற தெளிவானது பெரியாருடைய. எப்படி அதை அப்போ மொழியியல் அறிஞர்கள் அதை கண்டுபிடிச்சாங்களா? இந்திய வச்சு இவங்க ஒரு பதம் பார்க்கறாங்க மொழியை சிதைப்பதற்கு அப்படின்றது, அல்லது திராவிட இயக்கம் அதை கண்டுபிடிச்சதா? அப்படி கண்டுபிடிச்சதுன்னா எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க? அதை இயல்பா நடந்த ஒரு வரலாற்று செய்திகள் தான். இப்போ இந்தியாவில் வெள்ளைக்காரன் வந்தால், வெள்ளைக்காரன் வந்து 150 ஆண்டு காலம் ஆண்டார். ஆண்ட பொழுது இந்திய மொழிகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை எப்படி உருவாக்குவது, இந்தியாவை ஒரே நாடாக வைத்திருப்பதற்கான வழிமுறை என்ன என்று சிந்தித்தான். அதுக்காக ஏசியாட்டிக் சொசைட்டி என்று கல்கத்தாவில் ஒன்று உருவாக்கினான். அங்கிருந்த ஒரு நீதிபதி வில்லியம் ஜோன்ஸ், இங்கே கூட ஒரு சைதாப்பேட்டையில் ஜோன்ஸ் வீதினே ஒன்று இருக்கு, அந்த வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர் தான் அந்த ஏசியாட்டிக் சொசைட்டி என்பதை நடத்தினார். அவரோட தலைவர் அவர் தான், ஜோன்ஸ் தான், வில்லியம் ஜோன்ஸ். எல்லாரும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள், அதுதான் அவங்களுடைய அறிவு. தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் எங்கே போனாலும் உடனே அந்த ஆதரவு திரட்டுவார்கள், லாபி செய்வார்கள். தமிழ்நாட்டில் இருந்து எல்லாமே கல்கத்தாவில் உட்காந்தாச்சு. கல்கத்தாவோட உட்காந்து அங்கே வடநாட்டுக்காரனுக்கு இதனுடைய விழிப்பெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சங்கராச்சாரி என்றால் காஞ்சி சங்கராச்சாரி தான், பார்ப்பனர் என்றால் தமிழ்நாட்டு பார்ப்பனர் தான், இவங்க தான். அங்கே போய் கல்கத்தாவில் உட்காந்து அந்த வில்லியம் ஜோன்ஸுக்கு அவருக்கு வேப்பில் அடிச்சாங்க. இந்தியாவிலேயே எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம் தான், நீயும் படிச்சுட்டார். அந்த சமஸ்கிருதம் என்பது தான் இந்து மதத்தினுடைய அடையாளம். சமஸ்கிருதம் காப்பாற்றப்பட்டால் இந்து மதம் காப்பாற்றப்படும், இந்து மதம் காப்பாற்றப்பட்டால் இந்தியா காப்பாற்றப்படும், இந்தியா காப்பாற்றப்பட்டால் இந்தியா முழுவதும் நீயே ஆண்டு கொண்டிருக்கலாம். நாங்கள் பக்கத்தில் இருந்து உனக்கு வழி அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்போம் என்பது போல அவனை நம்ப வைத்தார்கள். உடனே வில்லியம் ஜோன்ஸ் தான் இதை செஞ்சான். அவர் தான் சமஸ்கிருத மொழியில் இருக்கிற நூல்களை எல்லாம் மொழிபெயர்க்க சொல்லிவிட்டார். மொழிபெயர்த்தாச்சு. மார்க்ஸ் முல்லர் தலைமையில் ஒரு பெரிய குழுவே போட்டாச்சு. அப்போதான் வேதங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டன, மனுநீதி எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. அதுல ஆங்கிலத்துல மட்டும் இல்ல, வெள்ளக்காரனே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததனால் அது உடனே லத்தீன்ல மொழிபெயர்க்கப்பட்டது, ஜெர்மன்ல மொழிபெயர்க்கப்பட்டது. காரணம், வெள்ளைக்காரனே ஆங்கிலேயரே மொழிபெயர்ப்பதனால அது மேல நம்பகத்தன்மை கூடிடுச்சு. உலகத்தின் முதன்மையான மொழிகள் எல்லாம் ஒரு 4-5 மொழிகள்ல மொழிபெயர்க்கிற வாய்ப்பை அப்பொழுதே உருவாக்கியாச்சு. அதுல மார்க்ஸ் முல்லர் தான் அந்த வேதம் மற்றவற்றை எல்லாம் மொழிபெயர்த்து மனுநீதி உட்பட மொழிபெயர்த்த பொழுதுதான் நமக்கே தெரிஞ்சது, மனுநீதி நமக்கு இவ்வளவு இழிவை சுமத்துகிறதா, வேதங்கள் நமக்கும் எந்த வகையிலுமே தொடர்பற்றவையா, நம்ம இழிவுபடுத்துபவையா என்பவை எல்லாம் அவன் ஒரு நோக்கத்துக்காக மொழிபெயர்க்க வைத்தான். ஆனால் அதை நாம வேறொரு வகையில புரிந்து கொள்வதற்கும் அதனுடைய இணை வினை ஒரு பேரலல் எஃபெக்ட் நடந்துருச்சு. இவ்வளவு கேவலமான நூல்களா இவையெல்லாம் நம்ம இழிவுபடுத்துவை. ஏன்னா அது வரைக்கும் அதை அவரெல்லாம் அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. பேரே மறைதானே, வேதம் என்பதே மறைதானே, நான் மறை, எழுத்தே கிடையாது. கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவற்றுக்கெல்லாம் எழுத்தே கிடையாது. அப்பா மகனுக்கு சொல்வார், மகன் மகனுக்கு சொல்வார். ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொன்னா உண்மை தெரிஞ்சிடும். அதனால் அதை மீறி அதை 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு படிக்க போனால் படிக்கிற வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து, இதெல்லாம் மிகைப்படுத்தி பேசாதீங்கப்பாங்க. இருக்கிறதே அதுதான், அப்படிதான் வச்சிருக்கிறான். கேட்டது காது, காதல ஊத்து, படிச்சது வாயில ஊத்து, இப்படிதான் வச்சிருக்கிறான். காரணம், அந்த உண்மைகள் வெளியே போயிடக்கூடாது, அதை பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ நாம நினைச்சோம், நமக்கு ஒருத்தர் அப்படி கிடைக்க மாட்டாரா? சமஸ்கிருதம் போயிடுச்சு உலகம் முழுக்க இந்தியாவில் இருந்து. அதுதான் முதன்மையாக மேலே கொண்டு போகப்பட்ட மொழி, உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதம் தான். தமிழ் அதை விட மேலானது தானே. அதை கொண்டு போறதுக்கு ஒருத்தர் இல்லையான்னு நினைச்சோம். அப்போ வந்தவர் தான் சென்னையில
FW எல்லிஸ், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அவர் தான் சென்னை செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் தான் தமிழை படித்தார். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், இந்திய மொழிகள் பலவும் தெரியும். ஒவ்வொன்றை படித்து ஒவ்வொன்றா சொன்னார். இந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்தின் வயிற்றில் பிறந்தவை. எல்லா மொழிக்கும் தாய் சமஸ்கிருதம் என்பது உண்மை அல்ல. சமஸ்கிருதம் கலக்காத, சமஸ்கிருத கரை படியாத ஒரு தூய மொழி குடும்பம் இருக்கிறது. அதுதான் தமிழ் குடும்பம், திராவிட மொழி குடும்பம் என்று சொன்னவர் FW எல்லிஸ், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அந்த எல்லிஸை மறக்கக்கூடாது. நான் கண்டுபிடித்த உண்மைகளை 40 வயதுக்கு பிறகு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் 40 வயதுக்குள்ளேயே அவர் மதுரையில் இருந்து சங்கரன் கோயில் போகிற வழியிலே நஞ்சு கொடுத்து கொல்லப்பட்டார். இன்றைக்கு கல்புர்கி, இன்றைக்கு தபோல்கர், இன்றைக்கு கௌரி லங்கேஷ் இன்றைய வரலாற்றுக்கு மூலம் அப்பொழுதே இருக்கிறது. மாற்று கருத்தை சொல்லுகின்றவர்களை கருத்தால் சந்திப்பேன் என்பது எப்பொழுதுமே அவர்களுக்கு கிடையாது. உயிரை பறிப்பது, அச்சுறுத்துவது, இதுதான் அவர்களுடைய முறை. அப்படித்தான் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆங்கிலேயர் அவரையே உயிரிழக்க செய்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டது. அவர் திரட்டி வைத்திருந்த உண்மைகளெல்லாம் கூட இப்பொழுதுதான் தாமஸ் ட்ரவுட்மன் என்பவர் திரட்டி டிராவிடியன் ப்ரூஃப், திராவிட சான்றுன்னு மொழிபெயர்ப்புலையும் வந்துருச்சு. நல்ல நூல் அது. இப்பதான் வந்திருக்கு. ஆனால் எல்லி சொன்னதை மையமாக வைத்து ஒரு பெரிய மாளிகையை எழுப்பியவர் அவருக்கு 40 ஆண்டுக்கு பின்னால் வந்த ராபர்ட் கால்டுவெல். அதுதான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்த 2 பேர் நமக்கு கால்டுவெல் மேல இருக்க கோபமும் தான், அதுதான். ஏன்னா இவர் தான் எல்லாவற்றால் என்ன பண்ணலாம், இந்தியா முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம், அந்த சமஸ்கிருதத்தினுடைய பேச்சு வடிவம் தான் இந்தி. இந்தியை முதலில் படித்து விட்டால் அடுத்து நீங்கள் சமஸ்கிருதத்தை படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா மொழிகளையும் அழித்து விடுவதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்தியா என்றாலே இந்திய தேசியம் வேணும். அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? நாம சொல்றேன், இப்ப நான் உரையாடி கொண்டிருக்கிற பொழுதே நான் பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்றேன், இந்திய நாடுன்னு சொல்லலையே, இந்திய துணைக்கண்டம்னு சொல்றேன். இதை திராவிடர் இயக்கம் மட்டும்தான் சொல்லும், எந்த இயக்கமும் சொல்லுவது இல்லை. அரசியல் தெரிந்தவர்கள் இந்தியா பல தேசிய இனங்களை உடைய துணைக்கண்டம் என்பதை தெளிவா சொல்லுவாங்க. துணைக்கண்டம் தான். ஆனால் இதுக்கு மாறாக உள்ளவர்கள் இந்திய நாடு என்பார்கள். இந்தியா எப்படி ஒரு நாடு? நாடாளுமன்றத்திலே கேட்டது யார்? எத்தனையோ கட்சி இருந்துச்சு, கேட்டது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஈவேக்கு சம்பத்தும் அறிஞர் அண்ணாவும் தான் கேட்டார்கள். பிறகு வைகோவை கேட்டார், ஓட ஓட துரத்தியை கேட்டார். இந்தியா எப்படி ஒரு நாடு, பதில் சொல் என்று கேட்டார். இது ஒரு கான்டினென்ட், இது ஒரு சப் கான்டினென்ட், இது ஒரு துணைக்கண்டம். இங்கே இந்திய தேசியம் என்று ஒன்று கிடையாது. தேசியம் என்று இருந்தால் ஒரு மொழி வேண்டும், ஒரே பண்பாடு வேண்டும், ஒரே பொருளியல் உறவு வேண்டும், ஒரே நிலையெல்லை வேண்டும். இந்தியா என்பது அப்படி இல்லை. இது எல்லாவற்றிலுமே பன்மைத்தன்மை உடையது. ஆனா மற்ற மாநிலங்கள் விழுந்துருச்சு, இதுல மற்ற தேசிய இனங்கள் விழுந்துருச்சுன்னு சொல்லலாமா? தமிழ் தப்பிச்சிருச்சு, மற்ற இனங்கள்ல விழிப்புணர்ச்சி உண்டாக்குனா தானே. எல்லாம் இருட்டுல இருக்கிறாங்கன்னா விளக்க ஏத்தனா தானே. விளக்க ஏத்துவதற்கு வேண்டியது கை, ஊற்றுவது எண்ணெய் இருந்தா தானே விளக்க வரியும். இங்க ஒரு பெரியார் இருந்தார், இங்க ஒரு திராவிடர் இயக்கம் இருந்தது. அதனால விழிப்பு இப்படி ஏற்பட்டுச்சு. அவரும் இந்தியாவுக்கு ஏற்ற ஒரு பொது உடைமை பாதையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர் தான் பெரியார். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் ஜாதி என்ற ஒன்று குறுக்க ஓடுது என்பதை கண்டுபிடித்தது அவரும் அம்பேத்கரும் தான். இந்த 2 பேர் மட்டும்தான். இந்திய உலகத்தினுடைய தனித்தன்மையான ஒன்று இந்தியாவில் இருக்குதே, இந்த ஜாதி என்ற ஒன்று. அந்த ஜாதியில உச்சத்துல இருக்கிறவங்க பார்ப்பனர்களுக்கான அடையாளம் சமஸ்கிருதம். அப்ப உச்சத்திலேயே இருக்கணும்னா வர்ணாசிரமம். இது எல்லாமே இது அடிப்படையா வருதா. இந்திய தேசியம் என்பது அவர்களை உச்சத்தில் எல்லாமே மொழி அடிப்படையாக வைத்துதான் வருது. மொழி அடிப்படையில் தான், எல்லாம் மொழி அடிப்படையில் தான். மொழி இல்லாமல் எதுவும் இல்லை. மொழியை மையப்படுத்தாத அரசு வீழும், அரசியல் வீழும். இன்றைக்கு மொழி அடிப்படையில் தான் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஒரு சின்ன செய்தி தான். நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினரிடம் போய் எங்க ஊருக்கு எங்க ஊர் பள்ளிக்கு ஒரு சுற்றுச்சுவர் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒதுக்கப்பட்டது, ரிஜெக்ட், ஏற்கப்படவில்லை என்றுவாங்க. ஏன்? அங்க மொழி வேணும். சுற்றுச்சுவர்னு கேட்கக்கூடாது, பாதுகாப்பு சுவர்னு கேட்கணும். காம்பவுண்ட் வால்னு கேட்டா ஏற்காது விதிப்படி. அதே சமயம் சேஃப்டி வால்னு கேட்டா கேட்கும். மொழியை சரியாக கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும். மொழியினுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளவும் வேண்டும். இந்தியாவை பொறுத்தளவில் ஒன்று திராவிட மொழி குடும்பம், இன்னொன்று இந்தோ ஆரிய குடும்பம் என்ற சமஸ்கிருத குடும்பம். இந்த 2 மொழி குடும்பத்துக்கு இடையில தான் நடக்கிற போர். அதுல மற்ற மொழிகளுக்கு விழிப்பில்லை. 38 பெரியார் அதை புரிஞ்சுக்கிட்டார்.
இந்திய எதிர்த்தவர் நடத்தின போர். அதான் அந்த புரிதல் எப்படி வந்ததுன்னு எடுத்துக்கலாம் பெரியாருக்கு. இப்போ வெளிப்படையா சாதி ரீதியிலான ஒடுக்குமுறைன்றதை நேரடியா எனக்கு தெரியுது, ஒடுக்குறாங்க. இப்போ நீதி கட்சி வருது, அது அவங்களுக்கான நோக்கம்ன்றது வெளிப்படையாக சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்கு. அவங்க அந்த சாதியை வைத்து நம்மளை துன்புறுத்துறாங்க. இப்போ நமக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், நம்மளும் வேலை வாய்ப்புல வரணும், கல்வி கற்கணும்ன்ற அது வெளிப்படையாக தெரியுது. மொழின்றது ஒரு சூசகமான ஒரு ரூட் தானே, அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அது மற்ற கட்சிகள் கூட கோட்டை விட்டுருப்பாங்க, இதுல என்ன இவங்க பெருசா இந்த அளவுக்கு இதுல அரசியல் பண்றாங்க அல்லது இதுக்கு எதுக்கு இவ்வளவு டிராமா பண்றாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். அப்போ இதை புரிந்து கொண்டது எப்படின்னு கேட்கிறேன் நான். அதுதான் பெரியாரோட தனித்தன்மை. பெரியார் அவரோட கொள்கைகள்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி, இப்போ நம்மளை போலெல்லாம் மிகவும் சிக்கலான சொற்கள் எல்லாம் போட்டதே கிடையாது. என்னுடைய நோக்கம் எல்லாரும் சமத்துவமா இருக்கணும், முடிஞ்சு போச்சு. அது பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சமத்துவம் எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே நாத்திகம் பிறக்கிறது. அது அடுத்த வரி. இப்ப வந்துட்டார், மேல வந்துட்டார். சமத்துவம் வேணும் எங்கே? மொழி சமத்துவம், தேசிய இனங்களின் சமத்துவம், பாலின சமத்துவம், பொருளியல் சமத்துவம், பண்பாட்டு சமத்துவம், சமூக சமத்துவம், விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம். மையப்புள்ளி ஒன்றுதான், சமத்துவம். எங்க சமத்துவம் மறுக்கப்படுதோ அங்கே நாத்திகம் பிறக்கும். இதுதான் பெரியாருடைய கொள்கை. இங்க தேவையான மொழி சமத்துவம் பார்த்துட்டார். இந்தி உள்ள வந்தா தமிழ் ஒரு சிறுபான்மை மொழி ஆயிடும் அல்லது குறைக்கப்பட்டுன்றது அது வெளிப்படையா தெரிஞ்சதா? அப்போ இந்தி வந்து ஒரு உயர்வான மொழி அப்படின்ற மனநிலை தமிழ்நாட்டில இருந்துதான் நம்முடைய அதிகாரம் பறிபோகும். எல்லா அணைகளும் இந்தியில வருகிற பொழுது இந்தி தெரிந்தவர்களை போய் நாம் சார்ந்து வாழணும். நாம் சார்ந்து வாழணும், அடிமைத்தனம் உருவாயிடும். அடுத்தது எல்லா விளம்பரங்களும் இந்தியில தான் வரும். நம்முடைய சந்தை போகணும், வேலை வாய்ப்பு பறி போயிடும். இந்திக்குள்ள இருப்பது வெறும் மொழி மட்டுமல்ல, இந்திக்குள்ள இருப்பது பல பொருளியல் நலங்கள். இத்தனை நலன்களை நாம் இழந்து விடுவோம் என்பதை சமத்துவம் என்ற ஒற்றை சொல்லால் புரிந்து கொண்டார் பெரியார். இது முக்கியமா போயிடும். நம்முடைய கலை இலக்கியம், அது கலை இலக்கியம் எல்லாமே அழிந்து சினிமா போயிடும். அத்தனைக்குள்ளேயும் ஊடுருவல் நடக்கும். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஊடுருவல் நடக்கிற பொழுது நம்முடைய அடையாளம் ஒவ்வொன்றிலையும் அப்புறப்படுத்தப்பட்டு விடும். மொழியை பத்தி பேசுறப்ப கூட நாற்காலின்னு சொல்றோம், சேருன்னு சொல்றோம். எதில் சொன்னா என்னங்க, நாற்காலிங்கிறது 4 எழுத்து சொன்னாலே வாய வலிக்குது, சேருங்கிறது 2 எழுத்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க, எளிதா இருக்குன்னு கூட வேலை வராது. ரெண்டும் ஒன்றா? சேர் என்று சொன்னாலும் நாற்காலி என்று சொன்னாலும் எப்படி ஒன்றாக முடியும்? நாற்காலின்னு சொன்னா சிந்தனை வேலை செய்யும். 4 காலை உடையது நாற்காலி, 3 காலை உடையது முக்காலின்னு அதனுடைய எல்லை விரிவுபட்டுக்கிட்டே போகும். சேர்ன்னு சொன்னா அந்த ஒற்றை சொல் அது நிற்குமே தவிர அதுக்கான பொருள் விரிவுபடாது. அதே சமயம் அந்த ஒற்றை சொல் உட்கார்வதனால நாற்காலிங்கிற சொல் இன்னொரு 10 ஆண்டுக்குள்ள அழிந்து போயிடும். நாற்காலின்னா என்ன? குடிக்கிறதா, சாப்பிட்றதா, ஓடுமா, நடக்குமா கேட்பார்கள். ஒரு சொல்லை இழந்தால் ஒரு வரலாற்றை இழப்போம். ஒரு மொழியை இழந்தால் ஒரு இனம் அனைத்தையும் இழக்கும். இதை புரிந்து கொண்டவர் பெரியார். அதனால 38ல அவர் போராடினாலும் 22ல இருந்து இந்திய எதிர்ப்புக்கு காங்கிரஸ்ல இருக்கிற பொழுதே ஏற்றிருக்கிறார். 26 காங்கிரஸோட பார்வைன்றது என்னவா இருந்தது மொழியை பொறுத்த வரைக்கும்? காங்கிரஸை பொறுத்தளவுல அவங்க 42 வரைக்கும் தேசிய இன கூட்டாட்சி முறையை தான் வலியுறுத்தினாங்க. 42 வரைக்குமே அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அதற்குள்ளேயே ஒரு அணி என்ன பண்ணும், இந்திக்கு ஆதரவான காங்கிரஸ் மாநாடு நடக்கிற பொழுதே இந்திக்கு ஆதரவான ஒரு மாநாட்டையும் போடும். அது ஒரு குழு, அது ஒரு வைதிக குழு. காங்கிரஸ்ல எப்பயுமே அணி இருக்குமே, அணி இல்லாம இருந்தா அதுக்கு பேர் காங்கிரஸாவே இருக்காது. அதுல வைதீக வழியிலான இந்திய விடுதலை, சமத்துவ வழியிலான இந்திய விடுதலை என்ற ஒரு 2 பிரிவு உண்டு. அந்த வைதிக வழியிலான இந்திய விடுதலை முனைப்படுத்தியவர்கள் தான் பாலகங்காதர திலகர், இது மாதிரி அந்த குழு எல்லாம். சமத்துவ வழியிலான விடுதலை முனைப்படுத்தியவர் தான் நமக்கு வஉசி போன்றவர்கள் எல்லாம். அதனாலதான் நம்ம இப்போ வஉசி இன்னைக்கு உயர்வுபடுத்துவதனுடைய காரணமே அதுதான். அந்த வழியில தான் பெரியார். இங்க அப்படி தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அந்த வழியில இருந்தவங்க தான். 22லயே ஆரம்பிச்சது, 1922லயே குரல் கொடுத்தாரு, 26ல அதிகமா குரல் கொடுத்தாரு. பிறகுதான் 30ல காங்கிரஸ் மாநாட்டிலே திருமணம் போடுவார். நன்னிலத்துல இந்திய எதிர்த்து மாநாடு போடுவார். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த பிறகு போடுவார். அவர் கட்சியில் சுயமரியாதை இயக்கத்திலே போடுவார். 30ல போடுவார். பிறகு 37ல தான் ராஜகோபாலாச்சாரி அறிவிப்பார். என்ன அறிவிப்பு சார் அது? என்ன எதுங்க 37ல என்ன அறிவிப்பை கொண்டு வந்தாங்க? அலுவல் மொழியாக இப்ப இனிமே இந்தியாவை ஒரே நிலையில் நாம் கட்டி காக்க வேண்டும் என்றால் இந்தியா முழுவதுமே ஒரு மொழி இருக்கணும். அது இந்தி மொழி தான். இந்தி மொழி தான் அதிகமான பேரால் பேசப்படுகிறது. அதனால இந்தி மொழியை கற்றுக்கொள்வது கட்டாயம் என்று பேசினார். 38ல ஆணை போட்டார். 1938 ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் ஆணையை போட்டார். இந்தி மொழி படிப்பது கட்டாயம். அவர் ஆணை போடுறதுக்கு முன்னாலே நம்ம எதிர்ப்பெல்லாம் காட்டிட்டோம். அதுக்கு முன்னாலேயே
திருச்சியில பெரிய மாநாடு கூட்டினார் பெரியார். பெரிய மாநாடு, ரொம்ப பெரிய மாநாடு. கட்டாயம் இந்தி வரக்கூடாது என்று மாநாடு கூட்டினார். பெரியார் உணர்றாரு, அண்ணா உணர்றாரு, திராவிட இயக்கத்துல வேலை செய்யறவங்க உணர்றாங்க அப்படின்றது அவங்களுடைய படிப்பு. அதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு மூமெண்டா மாத்துறது இருக்குல்ல, மக்கள் கிட்ட கொண்டு போய் மக்கள் கிட்ட அந்த ஆதரவை பெற்று இந்தியை எதிர்ப்பது அப்படின்றது அதுதான் சாத்தியமான ஒரு விஷயம். அதான் பண்ணிருக்காங்க. அந்த ஆதரவை எப்படி மக்கள் கிட்ட கோரி அதுல வெற்றி பெற்றாங்க? இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. பெரியார் இதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தார், அவ்வளவுதான். அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர். இந்த போராட்டத்தை முதல் குரல் கொடுத்தது துறையூர்ல மாநாடு, சுயமரியாதை இயக்க மாநாடு. மாநாட்டு தலைவராக இருக்கிறவர் மிக மிக இளைஞரான அறிஞர் அண்ணா. பெரியார் தான் அனுப்பி வச்சிருக்கிறார் ஒரு மாநாட்டு தலைவர். அந்த ஒரு மாநாட்டில் தான் அண்ணா எழுதி வச்சு படித்தார். அவருடைய உரையவே எழுதி வச்சு படித்தார். பக்கத்தில் கரூருக்கு வந்தார். அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான ஈழத்தடிகள் இருந்தார். கரூரில் அவர் ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருந்தார், அறிவு உதய கழகம் என்று. அது சார்பில் இந்தி எதிர்ப்பு அறிக்கையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அறிக்கைகளையெல்லாம் ஈழத்தடிகள் அறிஞர் அண்ணா கிட்ட கொடுத்தார். இது ஐயா கிட்ட கொடுங்க, பெரியார்கிட்ட கொடுங்க என்று அவர் ஒரு பக்கம் அதை செஞ்சார். இன்னொருத்தர் அருணகிரிநாதர் என்று ஒருவர், அவர் ஒரு புலவர். அவரும் இந்த இந்திய எதிர்ப்புக்கான பணிகளை செய்து கொண்டிருந்தார். இன்னொருவர் சண்முகானந்த அடிகள், அவர் இங்கே சென்னையில் இருந்தார். அவரும் இந்த பணிகளை, இந்திய எதிர்ப்பு பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு துணையாக இருந்தவர் காஞ்சி மணிமொழியார் என்பவர். இவங்கெல்லாம் அங்கங்க சின்ன சின்ன அளவுல இப்படி இந்தின்னு சொல்றாரு ராஜகோபாலாச்சாரி, இந்தி வந்து விட்டா இருக்கிற மொழி என்னாகுமோ என்று மொழி உணர்வுனால எதிர்த்தாங்க. இன்னொருவர் காங்கிரஸ் கட்சியவே சேர்ந்தவர், பெரும் பேராசிரியர், தேசிய கவி பாரதியாருடைய வகுப்பு தோழர், அவரோடு சேர்ந்து பாரதி பட்டம் பெற்றவர் சோமசுந்தர பாரதியார். அந்த சோமசுந்தர பாரதியார் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர். அவர் முதலமைச்சருக்கே ஒரு கடிதம் எழுதினார். அப்ப முதலமைச்சர்னு பேர் இல்லை, அப்ப பேர்ல பிரதமர்னு தான் பேர். இங்க மாநிலத்துக்கு அண்ட் ஓப்பன் லெட்டர் டு த பிரைம் மினிஸ்டர் அப்படிதான் கடிதமே எழுதி, ஆங்கிலத்துல எழுதி அதை அவர் ஆயிரக்கணக்கில் பரப்பினார். இப்படி எல்லாரும் சேர்ந்து நடந்ததுதான். இந்த எல்லாம் சேர்ந்து நடந்தது, அங்கங்க நடந்ததை தவிர இது ஒரு வடிவம் பெறாம இருந்தது. அப்படி வடிவம் பெறாமல் இருந்ததைத்தான் அண்ணா போய் பெரியார்கிட்ட சொன்ன உடனே, பெரியார் உடனே இதை நாம் ஒரு இயக்கமாக நடக்க வேண்டும் என்கிற பொழுது ஒரு 7-8 பேர் மட்டும் சென்னையில இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு கொண்டு போய் சென்று கொண்டிருந்தார்கள். முத்தியால்பேட்டை தான் அது மையம். முத்தியால்பேட்டையில தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அங்கேதான் தர்மாம்பாள் இருந்தார், அங்கேதான் சிற்சபை இருந்தார், அங்கேதான் இந்த இப்ப சொன்ன முன்னோடி எல்லாம் காஞ்சி மணிமொழியாரிலிருந்து எல்லாருமே அங்க இருந்தவர்கள் தான். அப்படி இருந்த பொழுதுதான் பெரியார் அதை ஒரு வீறுமிக்க பேரியக்கமாக ஆக்க வேண்டும் என்று முதன்மைப்படுத்த நினைத்தார். நினைக்கிற பொழுது அவர் ரொம்ப நல்ல உத்தி உள்ளவர். மக்களை எப்படி கையாளணும், அறிவாளர்களை எப்படி கையாளணும் என்றவர் நுட்பம் தெரிந்தவர். நான் 4வது படித்தவன். நாம் போய் இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற முடியாது. இந்த மொழித்துறையிலே யார் முதன்மையாக இருக்கிறாங்களோ அவர்களை முதன்மைப்படுத்துவோம் என்று மறைமலையடிகளை முதன்மைப்படுத்தினார். அவருடைய மாணவர் தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார். மறைமலையடிகள்கிட்ட படித்தவர் தான் அவர். 2 பேரையும் முதன்மைப்படுத்தினார். மறைமலையடிகள் பெரியார் நாத்திகம் பேசுகின்றவர், அவரை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிக்கை விட்டவர், எழுதியவர், பேசியவர், அவ்வளவு கோபமா இருந்தவர். ஆனால் அந்த மறைமலை அடிகள் எழுதிய நூல் அறிவுரை கொத்துங்கிற நூல், அது இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடமாக இருந்த பொழுது அது வடமொழிக்கு எதிரான நூல், அதை பாடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று மத வெறியர்களும் ஜாதி வெறியர்களும் குரல் கொடுத்து செயல்படுத்தி காட்டினார்கள். அறிவுரை கொத்து நீக்கப்பட்டு விட்டுச்சு. அந்த நீக்கப்பட்ட நிலையிலே தான் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன மறைமலையடிகளுக்காக குரல் கொடுத்தவர் பெரியார். எங்கள் மறைமலையடிகள், அவர் தமிழர், அவர் எழுதிய நூலை மறுபடியும் பாடமாக வைக்க வேண்டும். இதை சுயமரியாதை இயக்கத்தின் ஒவ்வொரு கிளையும் தீர்மானமாக போட்டு அனுப்புங்கள் பல்கலைக்கழகத்துக்கு என்றார். தீர்மானங்கள் குவிந்த உடனே மறுபடியும் பாடமாக வச்சுட்டாங்க. இது நடந்தது 1934. அதனால மறைமலையடிகளுக்கு ரொம்ப பற்று. நான் கொலை செய்ய வேண்டும் என்று எவரை சொல்கிறோனோ அவர்தான் என்னுடைய நூலையே பாடமாக வைப்பதற்கு துறை செய்திருக்கிறார். நன்றி உணர்ச்சி, இதுதான் பெரியாருடைய அணுகுமுறை. அவர் எல்லாரையும் ஒதுக்க மாட்டார். சேலம் கல்லூரியில் இருந்த முதல்வர் அவர்தான் தேவனைய பாவனருடைய ஆய்வுக்கெல்லாம் வழிவகுத்தவர். ராமசாமி கவுண்டர்னு பேர். பாவனர் உருகுவார் அவரை. சேலம் கல்லூரி சிறந்த ராமசாமியின்றேல் ஞானம் பரவு தமிழ் ஆராய்ச்சி நூல் இயற்றும் தேவனேயன் இங்கே. அவர் தன்னை பற்றி சொல்லிக்கிட்டது அங்கதான். ஞானம் பரவு தமிழ் ஆராய்ச்சி நூல் இயற்றும் தேவனேயன் அப்படிம்பார். அந்த ராமசாமி கவுண்டர் இல்லைன்னா நான் கிடையாதும்பார். அந்த ராமசாமி கவுண்டர் பெரிய நாமம் போட்டிருப்பார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியர் சதாசிவ பண்டாரத்தார். அவர் பெரியோர் மேல பேரன்பு உடையவர். ஆனா உடம்பு முழுவதும் நீர் பூசி இருப்பார், உத்தராட்ச கொட்டை கட்டியிருப்பார்.
கிரிப்ஸ் குழு முதலிய பல்வேறு குழுக்களுக்கு தன்னுடைய இயக்கத்தின் சார்பில் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல பெரியார் அனுப்பி வைத்த மாபெரும் அரசியல் அறிஞர் ஆற்காடு ராமசாமி முதலியார். அவர் பெரிய நாமம் போட்டிருப்பார். பெரியார் மத சின்னங்களை கண்டு ஒதுங்கினதே கிடையாது. மதம் என்பது ஒரு பழக்கம், அதுல இருந்து எல்லாரையும் விடுவிக்க முடியாது. அது 30 வயசுக்கு மேல உள்ளவங்களை விடுவிக்கவே முடியாது. அது ஒரு அறிவியல், அவ்வளவுதான். அதனை எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த ஒரு பெருந்தன்மையான பார்வை இருந்ததுனாலே தான் பெரியார் வெற்றி பெற்றார். படத்தில் உபதி பூசியிருந்தா அவர் ஒரு விரோதி எதிரியாக நினைக்கிறது, நாமம் போட்டிருந்தா இது ஆகவே ஆகாதுங்கிறது, அது ஒரு பழக்கம், அது ஒரு மெலிவு, பலவீனம். அதன் மூலம் அவங்க ஒன்றும் ஆதாயம் அடையல. ஆதாயம் அடைகின்றவர்களை நாம் எதிரியாக நினைக்கலாம். இதுதான் பெரியாருடைய பார்வை. அதனால் மறைமலையடிகளே கூச்சப்பட்டு போனார். எனக்கு குரல் கொடுத்த பெரியார், சைவம் அழிந்தால் உயிர் கொடுக்க முடியும், ஆனால் தமிழ் அழிந்தால் உயிர் கொடுக்கவே முடியாது. அனைவரும் பெரியார் ராமசாமியை பின்பற்றுங்கள் அறிக்கை விட்டவர் மறைமலையடிகள். அதனாலதான் 38 மொழி போராட்டம் அந்த அளவுக்கு ஊக்கம் பெற்றது. சென்னையில நடந்ததா? எங்க போராட்டம் நாடு முழுவதும் நடந்துச்சு. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல இப்பதான் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதுப்பித்து வழங்கியிருக்கிறார் விக்டோரியா பொதுக்கூடம். அங்கேதான் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்தது. ஒயிட் ஹவுஸில் நடந்துச்சு, கோகலே ஹாலில் நடந்தது. பெரும்பாலான முதன்மையான மாநாடுகள் எல்லாம் சென்னையில் நடந்தது. மாநிலம் தழுவிய மாநாடுகள் எல்லாம் திருச்சியில நடந்தது. எல்லாமே திருச்சியில தான் மையம். பெரிய மாநாடுகள் எல்லாம் திருச்சியில தான் நடந்துச்சு. அங்கதான் திருச்சியில தான் இந்திய எதிர்ப்பு வாரியம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக இருந்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார், அதனுடைய செயலாளராக இருந்தவர் கியாப்பி விஸ்வநாதம், அதனுடைய உறுப்பினராக இருந்தவர் தான் தந்தை பெரியார். பெரியார் எந்த இடத்துலையுமே தன்னை எளிமைப்படுத்திக் கொள்வார். 10 பேர் கொண்ட ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல தான் நிற்பார். அவர் 70 வயது ஆன பிறகுதான் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சார். அது வரைக்கும் அவர் நின்றுட்டு தான் பேசுவார். நின்று கொண்டு பேசுகின்ற நிலைமை இருந்த வரைக்கும் எங்கேயாச்சும் ஓரத்துல தான் நிற்பார். உட்கார்ந்து பேச பிறகு அவருக்கு வேற வழி இல்லை. இப்ப நாங்க போய் கேட்டோம் பாருங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, ஒரு படம் எடுங்கன்னு, வேற வழி இல்லாம உட்கார்ந்து இருந்தார் இல்லையா? அது நடுவுல உட்காந்துக்குவார், எல்லாரும் சூழ்ந்து நிற்பாங்க. அப்படி தன்னை எளிமைப்படுத்திக் கொள்கிற இயல்பு தான் பெரியாருக்கு. இந்த மொழிப்போர் வாரியத்திலையும் அவர் உறுப்பினர் தான். சோமசுந்தர பாரதியார் போடுங்க, அவர் தான் தமிழ் தெரிஞ்சவர். விஸ்வநாதத்தை போடுங்க, அவர் தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். முத்தமிழ் அறிஞர் போடுங்க, நீங்க நான் உறுப்பினர். நான் மட்டுமா? இதோ பட்டிவீரன் பட்டி நாட சவுந்தர பாண்டியன் ஆடார், அவரும் உறுப்பினர். பின்னால் திருவாசகமணியாக மாறினார் K.M. பாலசுப்ரமணியம், அவரும் உறுப்பினர். இப்படி 4 பேர் அதில் உறுப்பினர், 2 பேர் பொறுப்பாளர். அதுதான் இந்திய எதிர்ப்பு வாரியம். அதுதான் நடத்துனுச்சு, எல்லாம் ஒருங்கிணைச்சது. எந்த கட்சியினுடைய அடையாளம் இருக்கக்கூடாதுட்டார். எல்லாம் மூவேந்தருடைய சின்னங்கள் மட்டும்தான், வில் புலி கயல். இதுதான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பெரியார் நடத்திய முறையே இப்படிதான். அறிஞர்களை முதன்மைப்படுத்தினார். இயக்க அடையாளங்களை எந்த இடத்திலும் காட்டக்கூடாது என்றார். எல்லா இடத்திலும் மூவேந்தருடைய சின்னங்கள் மட்டும்தான் இருக்கணும்னாரு. நடந்த அந்த போராட்டம் தொடங்கிய நாள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது யாருக்கும் தெரியாது. அப்போ 1938 ஜூன் 3ஆம் நாள் தான் போராட்டம் தொடங்குனுச்சு. தொடங்கின இடம் இங்கே தியாகராய நகர், பல்லடம் பொன்னுசாமி. நாங்கள் இருக்கிற கோவை, நான் இருக்கிற சூலூருக்கு அருகில் இருக்கிற பல்லடத்தை சேர்ந்த காங்கிரஸ்காரர் பொன்னுசாமி. அவர்தான் முதல்ல அங்க போய் போராடியவர். ராஜகோபாலாச்சாரியுடைய வீட்டுக்கு முன்னால் பெரியார் கண்டிச்சார், முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் எல்லாம் போகக்கூடாது. இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா என்ன செஞ்சாங்கன்னு, அதுதான் 125 பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம், இதான் ஆணை. அதனால் இது கல்விக்கூடங்களில் தான் இந்தியை திணிக்கிறாங்க. அதனால நாம எந்த பள்ளிகள் இந்த திணிப்பு நடக்கிறதோ அந்த பள்ளிகளுக்கு முன்னால் போராட்டம் பண்ணுவோம் என்று இங்க இருக்கிற இந்து உயர்நிலை பள்ளியின் முன்னால போராட்டத்தை மாற்றினார். ஒரு பல்லடம் பொன்னுசாமி கைதானார். அந்த இதுல பேசின காஞ்சி மணிமொழியாரெல்லாம் கைதானார். சண்முகானந்த அடிகளாரெல்லாம் கைதானார். அருணகிரிநாதர் கைதானார். எல்லாரும் பேரையும் சொல்ல முடியாது. பல பேர் சொல்றாங்க இவரை மறைத்து விட்டார்களே, அவரை மறைத்து விட்டார்களே. அது மறைக்கிறது இல்லை. எப்படி சொல்ல முடியும்? என்னோட படித்தவங்க 4 பேர் படிச்சாங்கன்னா 60 பேர் படிச்சாங்களே அப்படின்னு 60 பேர் வரலாறு என்பது ஒரு அடையாளம் தானே, எல்லாம் ஒரு குறியீடு தானே. பெரியார் என்பவர் பெரியார் மட்டுமே இல்லையே, பெரியாருக்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க. அப்படித்தான் நடந்துச்சு. அப்படி நடந்த போர் 1.5 ஆண்டு நடந்த போர். 1.5 ஆண்டுகள் அந்த போர். 1.5 ஆண்டு மொழி போராட்டம் இதுவரைக்கும் வாங்கினாங்களா இல்லையா கவர்மெண்ட்? அதுக்கப்புறம் என்னாச்சு? தமிழ்நாட்டுல மொழி போராட்டம் இதுவரைக்கும் 4 நடந்திருக்கு. 4 மொழி போராட்டம். 1938 நடந்த போராட்டம் 1.5 ஆண்டு நடந்த போராட்டம்.
ரெண்டு பேராக தான் போகணும்ட்டார். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பெண்கள். போராட்டம் நடந்தது சென்னை, ஆனால் தலைமையகம் இருந்தது ஈரோடு. பெரியார் வீடு, தன்னுடைய வீட்டையே உணவகமாய், சத்திரமாய், விடுதியாய் மாற்றி வைத்திருந்த ஒரே தலைவன் பெரியார் தான். எத்தனை பேர் போனாலும் சாப்பிடலாம், எப்போ போனாலும் சாப்பிடலாம், எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். இப்படி தான் அவங்க வீடு எப்பொழுதுமே இருந்தது, பெரியாருடைய வீடு. அப்படி இருந்ததுனாலே தான் அங்கே அறிஞர் அண்ணா போய் 6 ஆண்டு காலம் பெரியாரோடு இருந்தார். 1 ஆண்டு காலம் கலைஞர் இருந்தார். அவர் அருகில இருந்து அரசியலை கற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர்களுடைய அணுகுமுறை புரிந்து கொண்டு வெற்றி பெற்றார்கள் வச்சுக்குவோம். இந்திய எதிர்ப்புக்கு வந்தவங்க எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. இங்கிருந்து கடிதம் மட்டும் போகும், 8 வேட்டி அனுப்புங்கள், 2 சேலை அனுப்புங்கள். அதனால அதை பார்க்கும் காவல்துறை, ஓ ஈரோடு இங்கே தானே விற்பனை, வேட்டி சேலை போயிடும் விட்டாங்க. ஆனால் வேட்டி என்பது வேட்டி அல்ல ஆண்கள், சேலை என்பது சேலை அல்ல பெண்கள், அனுப்புங்கள். அங்கதான் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் பெண்கள் மறியல். அதுபோல நாங்கள் இருக்கிற சூழூர்ல இருந்து வந்தவங்கலாம் அங்கமுத்தம்மையார், மீனாட்சி அம்மையார், அதெல்லாம் பெரிய வரலாறே இருக்கு. சொன்னா இது பத்த. ஆனா புத்தகத்துல எழுதினாலும் யார் படிப்பது ரொம்ப ரெண்டுமே கொஞ்சம் பரவாயில்ல பாப்பாங்க, புத்தகம் கஷ்டம், எதையாவது பாப்பாங்க, ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். 4 போராட்டங்கள் நீங்க 38ல ஒண்ணு, அப்புறம் தமிழன் தொடுத்த போர்னு இந்த 38 மொழி போராட்டத்தை விரிவாக எழுதி இளஞ்செழியன் எழுதியிருக்கிறார். அவர் தான் காஞ்சி மணிமொழியார் தான் எழுதினது. மணிமொழியார் அவர் அரசு ஊழியராக இருந்ததுனால அவரோட மகன் பேர்ல எழுதினார், அவ்வளவுதான். அது 38 மொழி போராட்டத்தை பற்றியது. இந்த போராட்டம் நடந்துச்சு. ராஜகோபாலாச்சாரி அவர் போட்ட ஆணையை விலக்கி கொள்ளவில்லை. அதுதான் அவருடைய கொள்கை. நான் போட்ட ஆணையை நான் திரும்ப பெற மாட்டேன். அவர் விலகிட்டார். ஆனா விலகி கொண்டாலும் ஊதியம் வாங்கிக்கிட்டு இருந்தார். அது தெரியாது யாருக்கும். அது ஒண்ணு நடந்துச்சு. ஆளுநர் ஆட்சி வந்துருச்சு. ஆளுநர் ஆட்சி வந்த பொழுதுதான் விலகிட்டார், அந்த ஆர்டரை விலகிட்டாரு. அவர் விளக்கல, அவர் விளக்கவே இல்லை. பதவியிலிருந்து விலகினார், அவ்வளவுதான். ஆளுநர் ஆட்சி வந்த பிறகுதான் அதை விளக்குனாங்க. அதை விளக்கிய நாள் தான் 1940 பிப்ரவரி 21. இன்றைக்கு இந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள், உலகமே கொண்டாடுகிற நாள். அந்த நாளுக்கு இணையான வரலாற்றை வழங்கியது தமிழினம். நாம் யாரும் பேசலையே, அதை நாம் இணைச்சு பேசணும், இனியாவது பேசணும். நான் எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பல பேர் இதை நினைவில் வைத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பு என்னமோ தெரியல, ஏற்படுத்தவில்லை. இனியாவது ஏற்படுத்துவோம். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் தான். கட்டாய இந்தி கைவிடப்பட்ட நாள். கட்டாய இந்தி கைவிடப்பட்டதனால் காப்பாற்றப்பட்டது தமிழ் மட்டுமல்ல, இந்திய மொழிகள் அனைத்தும், இந்திய மாநில மொழிகள் அனைத்தும். இப்பொழுது மராத்தியில ஒரு மராத்தி படம் இல்லை. நாங்க இந்திய ஏத்துக்கிட்டோம், மராத்தி படமே போயிடுச்சு. இந்தியாவில் உலக அலைவரிசைகள் எல்லாம் டிஸ்கவரி இந்தியில் பேசுது, தமிழில் பேசுது. அனிமல் பிளானட் இந்தியில் பேசுது, தமிழில் பேசுது. ஸ்டார் தமிழில் பேசுது, இந்தியில் பேசுது. நாங்க இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் எங்களுடைய வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று கர்நாடகா புலம்புகிறது, கேரளம் புலம்புகிறது, ஆந்திரம் புலம்புகிறது. எல்லாருமே உங்களை நாங்கள் மொழிவெறியர் என்று நினைத்திருந்தோம், இப்பொழுதுதான் புரியுது. அதற்கு பின்னால் இருக்கிற வேலை வாய்ப்பும் சந்தை வாய்ப்பும் பொருளியல் மேம்பாடும் எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இன்னைக்கு உலக தொலைக்காட்சிகள் எல்லாம், பன்னாட்டு தொலைக்காட்சிகள் எல்லாம் இந்தியிலும் தமிழிலும் தான் ஒளிபரப்புது. காரணம், அது பெரியார் தந்த வெற்றி. சாதாரணம் இல்ல, எளியது இல்ல. பெரியார் தந்த வெற்றி அது. இந்திக்கு இடமில்லை. அண்ணா ஆணையே போட்டால் 68 ஜனவரி 23 இருமொழி சட்டம் கொண்டு வந்தாரு, அதுதான் உச்சம். அதனால இப்ப இந்திய மொழிகள் எல்லாம் இன்னைக்கு விழிப்படைந்து விட்டான, இப்பதான் விழிப்படைஞ்சிருக்கு. அதுதான் சார். இப்போ முதல்ல இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது மொழி அறிஞர்கள் பெரியார் இருந்தாரு, பெரியார் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் அவர். அந்த மொத்த இயக்கத்துல அவர் ஒரு உறுப்பினர். ஆனா அது போக போக திராவிட இயக்கம் வெர்சஸ் இந்தியன் மாறினது எப்படி, அதுக்கப்புறம் நடந்த வரலாறு அப்படின்றது திராவிட இயக்கம் இந்தியன் தான் இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அது எப்படி மாறுனுச்சு, அதுக்கான அடுத்த கட்டம் என்னவா நடந்தது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும்? அது 2 இயக்கங்களுக்கான கொள்கையா மாறி போச்சு. 2 இயக்கங்கள் அதை எடுத்துக்கிட்டது. எடுத்த உடனே 47 காங்கிரஸ் இந்தியா விடுதலை பெற்று விட்டது. விடுதலை பெற்ற பிறகு விடுதலை யாருக்கு கிடைச்சது? இந்திக்காரங்களுக்கு தான் கிடைச்சது. காரணம், முடிவெடுக்கிற இடத்துல நம்மால் இல்லையே. அதை எதுக்கிறவரெல்லாம் காமராஜர் தான். டெல்லிக்காரன் சொல்றான் இந்தி கூடாதுன்ட்டு, இந்தியில தான் கடிதம் போட்டுக்கிறான், நீ பதில் எழுது தமிழ்ல சொன்னவர் காமராஜர். காமராஜருக்கும் இதுல ஒரு ஆமா, இந்தியில கடிதம் எழுதுனா நீ பதில் எழுது தமிழ்லன்னு சொன்னவர் காமராஜர். அவரால் அவ்வளவுதான் முடிஞ்சது, வேற ஒன்றும் முடியல. அங்க முடிவெடுக்கிற இடத்துல இருந்தவர்கள் எல்லாம் இந்திக்கு ஆதரவான மனநிலை உடையவர்கள். கேட்டார்கள், இவ்வளவு காலம் நீங்க ஆங்கிலம் படிச்சீங்கல்ல,
அப்ப நீங்க ஆங்கிலம் அந்நிய மொழி தானே, ஏன் நீங்க ஹிந்தி படிச்சா என்ன, இந்திய மட்டும் அந்நிய மொழிங்கிறீங்களே, என்ன பொருள்? இவ்வளவு காலம் நீங்க ஆங்கிலேயனுக்கு அடிமையா இருந்தீங்கல்ல, இனிமே நீங்க இந்திக்காரனுக்கு அடிமையா இருங்க, இதானே அதுக்கு பொருள். அப்ப யாரோ ஒருவருக்கு அடிமையா இருந்து விடுவோம் என்று முடிவெடுத்துக் கொண்டவர்கள் இந்தியை ஆதரித்தார்கள். எவனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் என்றவர்கள் இந்தியை எதிர்த்தார்கள். இதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த உணர்வு உரம் பெற்று இருந்தது தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கத்தில். அதனாலேக்கு இந்திய எதிர்ப்பு 47 மறுபடியும் வந்துச்சு, அறிவிச்சாங்க. என்ன என்ன 48 இந்திய மறுபடியும் இந்திய கொண்டு வந்துட்டாங்க. அலுவல் மொழியாகவா என்ன என்ன கட்டாய இந்தி, கட்டாய இந்தி, எல்லாரும் இந்தி படிக்கணும், கட்டாய பாடம். 38 போராட்டமும் 48 போராட்டமும் ஒண்ணுதான், இந்தியை கல்வி மொழியாக கட்டாயமாக்குவது. 65 போராட்டம் வேறு, அது ஆட்சி மொழியாக்குவது. 86 போராட்டத்தை பத்தி பெரும்பாலும் பேசுறது இல்லை. அதுதான் நீண்ட காலம் நடந்த போராட்டம், 144 நாட்கள் நடந்த போராட்டம். அதுலதான் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு, கைதிக்கான உடை வழங்கப்பட்டு, ஏறத்தாழ 80 பேர் இறந்து போன நிலையிலே நடந்த போராட்டம் 86 போராட்டம். அந்த போராட்டமும் 65 போராட்டமும் ஆட்சி மொழிக்கு எதிரான போராட்டம். ஆட்சி மொழி அப்படின்னா, ஆட்சி மொழி என்றால் இப்ப இந்தியாவில் இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்பதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழி அல்ல. ஆட்சி மொழியா இப்ப எந்த மொழியும் இல்லை, தேசிய மொழியாக எந்த மொழியும் கிடையாது. இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இந்தியோடு சேர்ந்து ஆங்கிலமும் இருக்கும் என்பதுதான் இப்போ உள்ள நிலைமை. 48 போராட்டத்துக்கு வந்துருவோம். 48 போராட்டம் வந்த உடனே அந்த போராட்டம் கட்டாய கல்வி, கட்டாய இந்தி என்பார்கள். உடனே மறுபடியும் போராடணும், 2 ஆண்டு போராடணும், போராடி விட்டு விட்டு போராடணும். ஆனா இடைவிடாம போராடினது 56 நாள் போராடினோம். அப்படி போராடியதுனால கிடைச்சது என்னன்னா, இந்திய விருப்பப்படமா வைத்துக் கொள்வோம், நீங்க விரும்பினால் படிக்கலாம், விரும்பினால் எழுதலாம், மதிப்பெண் முக்கியமில்லை, வினாத்தால கூட நீங்க எழுதி விட்டு வரலாம், இப்படிதான் தேர்ட் லாங்குவேஜ் மாதிரி இப்ப இருக்க மாதிரி. ஆமா, அது மாதிரி வரலாம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்தார்கள். அடுத்து நடந்தது, ஆனா அப்ப சொல்லலையா, நான் உங்களை தமிழ் படிக்க வேணாம்னு சொல்லலையே, இந்திய படிச்சுக்கோங்க, எல்லாரும் நிறைய பேர் பேசுறாங்க, நீங்க வடநாட்டுக்கு எல்லாம் போனா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், தமிழ் மொழி வேணான்னு நாங்க தடுத்து ஹிந்தி திணிச்சாதானே ஹிந்தி திணிப்புன்னு சொல்லலாம், தமிழ் தான் நீங்க படிக்கலாம்னு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் இதை ஹிந்தி திணிப்புன்னு சொல்றீங்கன்னு யாரும் கேட்கலையா? கேட்டா அதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க? அது நான் சொல்ல வேண்டியதுதான், எது தேவையோ அதை நாங்கள் படிப்போம், இந்தி தேவை என்றால் நாங்கள் படிப்போம். இப்போ நாங்கள் இருக்கிற சூலூருங்கிறது ஒரு சின்ன கிராமம், அங்கே இருப்பது ஒரு விமானப்படை நிலையம் இருக்கும். அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்தை நடக்கும். எழுத படிக்க தெரியாத பெண்மணிகள் எல்லாம் 1 ரூபியா 2 ரூபியா 3 ரூபியா 4 ரூபியா அப்படிங்க. அது எங்க போய் ஹிந்தி படிச்சது? வரவனை எப்படி வாங்க வைக்கணும், வாங்க வைக்கணும். நம்ம தமிழ் பெண்கள் அப்படி பேசும். தேவை இருக்கிற பொழுது நாங்கள் எதையும் படித்துக் கொள்வோம். யாருக்கு சளி பிடிச்சிருக்கோ அவங்க சிந்திக்கிட்டோம், அதுக்கு ஆளாளுக்கு முக சேர்ந்து சொல்றீங்க. தேவை இருந்தால் எந்த மொழியும் படிப்போம், திணிப்பது எது நடந்தாலும் எதிர்ப்போம், இவ்வளவுதான். இப்பொழுது இந்தியா உலகம் முழுவதும் அதிகமான வேலை வாய்ப்பு யார் கொடுக்குறா? அரபு நாடுதான். அப்ப அரபு மொழியை சொல்லி கொடுங்களேன். எது தேவை என்பது நாங்க தான் முடிவெடுக்கணும். எங்கள் வாழ்வுக்கு, எங்கள் தொழிலுக்கு, எங்கள் மேம்பாட்டுக்கு எது தேவை முடிவெடுக்கிற இடத்துல நீ கிடையாது, உனக்கு நான் அடிமை கிடையாது. அதை நாங்கள் படித்துக் கொள்வோம். திணிக்கப்படும் எதுவும் எதிர்க்கப்படும். இந்தியா விடுதலை பெற்றது யாரால? உங்களாலையா? இந்தியாவில் யார் முதல் குரல் கொடுத்தது? பூலித்தேவன். அப்ப இந்த நாட்டு விடுதலையில அதிக உரிமை யாருக்கு இருக்கணும்? எங்களுக்கு தான் இருக்கணும், நமக்கு தான் இருக்கணும். இந்தியா விடுதலைக்காக அதிகமான தண்டனை பெற்றது யார்? வ.உ. சிதம்பரனார். நீங்க ஹூக்கா புகை ஊதிக்கிட்டு இருந்தீங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு. ஆனா இந்திய நாட்டு அரசியல் விடுதலை அவ்வளவுதான். அரசியல் விடுதலை கிடைத்த பிறகு எங்களுக்கு தான் இந்தியான்னு கேட்குறீங்களே, இந்தி தான் படிக்கணும் என்பது எப்படி? இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கிற மொழிகள் நேரு பிரதமராக இருந்த பொழுது 14 மொழி. இந்த 14 மொழியும் தேசிய மொழியாய் அறிவியுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய குரல். நேரு கொஞ்சம் மக்கள் நாயக உணர்வு உள்ளவர். அவரோட நேரு அண்ணாவினுடைய பேச்சையும் கேட்டு அனுமதித்தவர், வியந்து போனவர். பெரியாரின் கருத்தை நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாரே அண்ணா என்று இந்தியாவே வியந்தது அண்ணாவை பார்த்துத்தான். அந்த அண்ணாவை எல்லாம் நினைவுபடுத்துகிற தோரணை இப்பதான் சில வரிகள் வருவதை கூட நீக்கு என்கிறார்கள், வெட்டி என்கிறார்கள். காரணம் அண்ணாவினுடைய பெயரும் பரவட்டம் அப்படிங்கிறது அண்ணாவினுடைய பேச்சா? ஆமா, பேச்சு தொகுப்பு. அதனால அந்த அச்சப்படுகிறார்களே. அலற வைப்பவர் அண்ணா, இன்றைக்கு அலற வைக்கிறார். அன்றைக்கு நாடாளுமன்றத்தை அலற வைத்தார், மயங்க வைத்தார். அதற்கு முன்னாலே ஈவேகி 62 தான் அண்ணா போனார் நாடாளுமன்றத்துக்கு. அதுக்கு முன்னால இருந்தவர் ஈவேகி சம்பத். அதை கேட்ட உடனே நேரு சொன்னார், இந்தியாவினுடைய தேசிய மொழிகளாக
8வது அட்டவணை, அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணை ஏற்றிருக்கிற 14 மொழிகளும் தேசிய மொழிகள் என்றார். சட்டத்தில் தேசிய மொழி எந்த மொழியும் கிடையாது, இன்று வரை கிடையாது. ஒரு பிரதமர் சொல்வது சட்டத்திற்கு சமம் உறுதிப்படுத்தினார். இப்ப கூட அமித்ஷா அதை உறுதிப்படுத்துறாரு. எல்லா நேஷனல் லாங்குவேஜ்னா ஹிந்தின்னு தான் சொல்றாங்க. அதான் வெளியில சொல்லுவாங்க, நடக்கிற பொழுது நீங்க சொல்ற மாதிரி வந்துருவாங்க. அந்த ராஷ்டிரிய பாஷா, ராஷ்டிரிய பாஷா தெரியுமாம்பாங்க. யார் சொன்னா உங்களுக்கு ஹிந்தி தான்ட்டு? எங்களுக்கு ராஷ்டிரிய பாஷா தேசிய மொழி தமிழ், ஆந்திராவுக்கு தெலுங்கு. இது வந்து 8வது அட்டவணையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் அனைத்தும் தேசிய மொழி சொன்னவர் நேரு. ஆனா 64 இறந்துட்டார். இல்லாம இருந்தா அது ஒரு சட்டமாக இருக்கும். இப்போ பேச்சு தேசிய மொழி ஆயிடுச்சு, அது எல்லாரும் ஏத்துக்கிற நிலைமை வந்துருச்சு, நடைமுறைக்கு வரல. நாமே என்ன பண்றோம், இந்தியில ஒளிபரப்பானால் தேசிய ஒளிபரப்பு, மற்ற மொழிகள் எல்லாம் பிராந்திய ஒளிபரப்பு, இப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே தப்பு, சட்டப்படி தப்பு. அதை நம்ம சொல்லலையே, சொல்லியிருக்கணுமே. இது எப்படி ரீஜனல் பிராட்காஸ்ட்னு சொல்றீங்க? நேரு சொன்ன வாக்குறுதிக்கு எதிரானதாச்சு என்று காங்கிரஸ்காரரே முதல்ல சொல்லணும். எல்லாரும் சொல்ல வேண்டும், நாமும் சொல்லணும். இன்னைக்கு ஆனா எல்லா மாநிலங்களும் வந்துட்டாங்க இந்திய எதிர்ப்பு. இன்றைக்கு அந்த இந்திய எதிர்ப்பு இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்துருச்சு. அன்றைக்கு போட்டதுதான் கடினம். அன்னைக்கு போட்ட விதை, அதனுடைய பலன் இன்றைக்கு எல்லாரையும் ஒரு அணி நோக்கி கொண்டு வருது. அப்படி வருகின்ற பொழுதுதான் இப்ப நாம் கேட்பது என்னன்னா, 65ல் இனிமே இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி, இந்தியோடு சேர்ந்து ஆங்கிலம் இருக்கும் என்பது கிடையாது என்றார்கள். அப்பொழுது இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி, இந்தி மட்டும் மொழி தான், எல்லா அணைகளும் இந்தியில தான் வரும். அப்படி வந்தால் என்ன ஆகும்னா எல்லாமே பறி போயிடும். நாம் என்ன சொன்னோம், 8வது அட்டவணையில இப்ப இருக்கிற மொழிகள் 22. நேரு காலத்தில் 14 மொழி, இன்றைக்கு 22 மொழி. 22 மொழியும் இந்தியாவின் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக வேண்டும். இன்றைய அரசியல் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய குரல் இதுதான். இப்போ மொழிப்போர் நினைவுகளையும் மொழிப்போர் வரலாற்றையும் நினைவுபடுத்துவது போல் பராசக்தி வந்துவிட்டது. அந்த பராசக்தியினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே நான் பேசினேன். நான் பேசிய பொழுது சொன்னேன், அந்த பராசக்தி பகுத்தறிவு தீயை பற்ற வைத்தது, இந்த பராசக்தி மொழிப்போர் தீயை பரவ வைக்கும் என்று பேசினேன். நான் பேசி மேடையை விட்டு இறங்கின உடனே நடிகர் சிவகார்த்திகேயன் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டார். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க தீ பரவட்டும்னு அதுக்கான முழக்கமே போட்டிருக்கோம் என்றார். ஆனா தீ பரவட்டும் அந்த முழக்கம் மேல இருக்கான்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும், அதுக்கான விளம்பர வாசகமே போட்டிருக்கோம் என்றார். இன்றைக்கு எல்லா தரப்புலையுமே அந்த எண்ணங்களை 65ல் ஆட்சி மொழியாக இந்தி மட்டும் தான் என்று அது என்ன பண்ணிட்டாங்க. அதனுடைய வரலாறு மிக நீண்டது. 1949 செப்டம்பர் மாதம் 13, 14 2 நாட்களும் இந்தியா விடுதலை பெற்றுடுச்சு. விடுதலை பெற்ற பிறகு 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. கடைசி கட்ட விவாதம் தான் மொழிப்போர் விவாதம் வைக்கிறாங்க. அந்த மொழி ஆட்சி மொழியா எது வைக்கணுங்கிற விவாதம் அரசியல் உருவாக்க குழு நிர்ணய சபைமாக அரசியல் உருவாக்க குழுவில் 1949 செப்டம்பர் மாதம் 2 நாள் 13, 14 2 நாளும் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று இந்திக்காரர்கள்லாம் குதிக்கிறாங்க. குதித்த பொழுது அதை எதிர்த்தவங்க 2 பேர் ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. ஒருத்தர் நாங்கள் இருக்கும் கோவையை சேர்ந்தவர் ராமலிங்கம் செட்டியார். இப்பொழுதே நாங்கள் டெல்லியில் வந்து இறங்கினதிலிருந்து இன்னொரு நாட்டில் இருக்கிற உணர்வைத்தான் பெறுகிறோம். இது எங்களுடைய நாடு என்ற உணர்ச்சியை எங்களுக்கு எந்த ஒரு செய்தியுமே நினைவுபடுத்தவில்லை. இது இன்னொரு நாடு என்பதைத்தான் உண்டாக்குகிறது. நீங்கள் இந்தியை திணித்தால் அந்த உணர்ச்சி இன்னும் கூடிவிடும். இந்தி திணிப்பை இந்திய ஆட்சி மொழியாக்குகின்ற கருத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று முழங்கினார். இன்னொருவர் அதை விட மிக கூர்மையா சொன்னார். அவர் சொன்னார், இந்திய நீங்க திணித்தால், இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக நீங்கள் இந்தியை கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்தியா கிடைக்கும், முழு இந்தியா கிடைக்காது. எது வேண்டும் உங்களுக்கு, இந்தியாவா முழு இந்தியாவான்னு கேட்டார். கேட்டவர் சென்னையை சேர்ந்த மியூசிக் அகாடமியை உருவாக்கிய இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்த டி கிருஷ்ணமாச்சாரி என்ற காங்கிரஸ்காரர். அவரும் பார்ப்பனர் தான், பிராமணர் தான். இருந்தாலும் அரசியல் உருவாக்க சபையில் அவர் கேட்டார், இந்த இது உனக்கு எது வேண்டும், முழு இந்தியாவா இந்தியாவா? இந்தியா வேணும்னா இந்திய திணி, முழு இந்தியா வேணும்னா இந்தி தான் ஆட்சி மொழி, கைவிடு. அடுத்து ஒன்று சொன்னார், எங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் ஈவே ராமசாமி என்ற ஒரு மலை இருக்கிறது, கவனத்தில் வைத்துக்கொள். 1938 இதே போல இந்திய திணித்து நீங்கள் கையை சுட்டு கொண்டீர்கள், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சொன்னவர் டி கிருஷ்ணமாச்சாரி சொன்னார்.
அதுக்கு பிறகுதான் ஒரு வரியை சேர்த்தாங்க, இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி. ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஜனவரி 26 வருது அரசியல் சட்ட நடைமுறை. 65ல இது ஆனா 15 ஆண்டு 65 ஜனவரி 26 இருந்து இந்தி மட்டும்தான் என்று வரும். அதுவரை ஆங்கிலம் இருக்கும். ஆனா இந்த இரண்டாவது போராட்டத்தின் பொழுது பெரியார், அண்ணா யாரும் இதை பெரிதாக ஆதரிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. 65ல நடந்த போராட்டத்துல அண்ணாவே வந்து பின்வாங்க சொல்லுவாரு. எல்லாரும் வந்து உங்களை நீங்க இறந்து போவதற்கான வந்து கட்சி நடத்துற இளைஞர்கள் வந்து தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கான வந்து கட்சி நடத்திட்டு இருக்கேன், இது வந்து கோழைத்தனம் கிடையாது தம்பிங்க, கொஞ்சம் போய் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா பின்வாங்கினாருன்னு சொன்னாங்க. அது என்ன சார்? அது வந்து பெரியார் எதிர்த்தாரு. 65 மொழி போராட்டத்தப்போ பெரியார் சொன்னாரு, 38 மொழி போராட்டம் மாணவர் தொடர்பானது, அது கட்டாய கல்வி. 48 போராட்டம் மாணவர் தொடர்பானது, அது கட்டாய கல்வி. அதுல மாணவர் பங்கேற்பது இயல்பு. இது வந்து ஆட்சி மொழி தொடர்பானது, இது என்கிட்ட விட்டுருக்கேன்னாரு. ஆனா மக்களுடைய உணர்ச்சிக்கு அப்ப மக்கள் ரொம்ப முன்னால அதெல்லாம் எடுபடல. அவருடைய கட்சிக்காரவங்களே எடுபடல. பெரியார் சொன்னாரே தவிர பெரியார் கட்சியை சேர்ந்தவங்களே பின்னால வந்துட்டாங்க எல்லாம். மக்கள் உணர்ச்சி அதை மீறி பொங்கி வழிஞ்சது. இது ஒன்றும் மாணவர் சிக்கல் அல்ல. அதனால மாணவர்கள் இதில் ஈடுபட்டால் அவர்களுக்கு விதவிதமான சிக்கல் வரும், இழப்பு வரும். அஞ்சினார். ஐயாவுக்கு பெரியாருக்கு அது பிடிக்காது. பள்ளியை விட்டு கல்லூரியை விட்டு யார் வெளியே வந்தாலும் எந்த போராட்டம் நடத்தினாலும் அவர் விரும்பவே மாட்டார். பெரியார் இருந்தார் திருச்சியிலவே, புத்தூர் மாளிகையிலே பெரியார் மாளிகையிலே இருந்தார். அவர் காசு கொடுத்து உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் பெரியார் வேரா கல்லூரி. அந்த திருச்சியிலே இன்னொரு கல்லூரி, அந்த கல்லூரி நடத்தியவர்கள் பார்ப்பனர்கள். அவர்கள் பெரியார் சிலை, அது அண்ணா காமராசர் 2 பேரும் சேர்ந்து திறந்து வச்ச சிலை தான். அந்த சிலைக்கு போய் செருப்பு மாலை போட்டார்கள். செருப்பு மாலை போட்ட உடனே எல்லாரும் பெரியார் பெயரை தாங்கிய கல்லூரி மாணவர்கள் சும்மா இருப்பார்களா? இப்ப இருக்கார திருச்சி சிவா, இவங்கெல்லாம் மாணவர்கள். இது மாதிரி உள்ள எல்லாருமே சேர்ந்து அப்படியே கோபத்தின் உச்சத்துக்கு சென்று அவர்கள் எல்லாம் ஐயா சிலைக்கு அவமதிப்பா, ஐயாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு மறுபடியும் போய் நம்ம இன்னொரு போராட்டத்தை வேற வகையில எதிர்வினையாற்ற வேண்டும் என்று திருச்சியிலே தங்கியிருந்த பெரியாரை பார்த்தார்கள். பெரியாரை வந்து பார்த்தாங்க. பெரியார் வந்து பார்த்து, இதுமா ஐயா உங்க சிலைக்கு இப்படி செருப்பு போட்டு அவமதிச்சுட்டாங்க. படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை, உங்க அப்பா அம்மா உங்களை அனுப்புனது படிக்கிறதுக்காகத்தான். என் சிலைக்கு செருப்பு போட்டாலும் என்னையே செருப்பால் அடித்தாலும் கோவப்படக்கூடாது. ஏன்? அவங்க நோக்கம் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறது. இப்படி கோவப்படுறீங்க, அவங்களுக்கு தான் வெற்றி, போங்க கல்லூரிக்கு அனுப்பி வச்சார். அதனால மாணவர்கள் போராடுவதை விரும்பாத ஒரு இயல்பு அவருக்கு. அது தப்பா சரியான விவாதிக்க விரும்பவில்லை, அவருடைய இயல்பு அப்படி. அண்ணாவும் அண்ணா வந்து போராட்டத்திலே அவர் 63லயே அறிவிச்சிட்டார். 63ல இருந்து அப்ப சின்னசாமி இறந்ததே 64ல தான் இறந்தார். யாரு சின்னசாமி? அவர் தான் தீக்கிரையாக்கி கொண்டவர் தன்னுடைய உடம்பை. 64 ஜனவரி 25ஆம் நாள் போராட்டம் வருவது 65, நடைமுறைக்கு வருவது 65 ஜனவரி 26. போராட்டம் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஆமா, 2 ஆண்டுக்கு முன்னாடியே அண்ணா அறிவித்தார். ஓராண்டுக்கு முன்னாடியே தன்னுடைய உடம்பை உள்ளத்தில் பற்றிய நெருப்பு என் உடலில் பரவட்டும் என்று தீக்குளித்தவர் உலகத்திலேயே முதல் முறையாய் சின்னசாமி. அவர் தான் கீழப்படுவோர் சின்னசாமி. அவர் தான் திருச்சி நிலையத்துல, திருச்சி தொண்டர்வண்டி நிலையம் ரயில் நிலையத்துல போய் படம் எடுத்து, மகள் பேர் திராவிட செல்வி இன்னும் இருக்கிறாங்க, திராவிட செல்வி, அவரையும் படம் எடுத்து என்னுடைய இறப்புக்கு பிறகு இந்த இனம் விழிப்படையட்டும், ஏன் செத்தான் சின்னசாமி என்று அந்த மொழிப்போர் விரைவு பெறட்டும் என்பதை எழுதி வைத்துவிட்டு அந்த கடிதத்தை தன்னுடைய மைத்துனருக்கும் நண்பருக்கும் அனுப்பி வைத்துவிட்டு தான் எடுத்துக்கொண்ட படம் பற்றுச்சீட்டு அதையே அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லாவற்றையும் ஒரு போர் வீரனை போல முறையாய் செய்துவிட்டு அடுத்த நாள் காலை ஒரு போர் வீரனை போல இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு சென்ற சின்னசாமி தான் உலகத்திலேயே மொழிக்காக தன்னுடைய உயிரை இழந்தவர், தீக்கிரையாக்கி கொண்டவர். அதுக்கு பிறகுதான், அப்புறம் ஓராண்டுக்கு பிறகுதான் 65 மொழி போர். அதுதான் ஓராண்டு. 50 நாள் தான் நடந்த போர். அந்த 50 நாள் நடந்த போர்களை இறந்தவர்கள் 400 பேருக்கு மேல், 400 பேருக்கு மேல இறந்தாங்க. அந்த 65 மொழி போர்ல தான் முதல் முறையாய் ராணுவம் வந்து இறங்கினது. அந்த இறப்புன்றது அரசினுடைய அடக்குமுறையினாலயா? அரசினுடைய அடக்குமுறை. பக்தவச்சலம் தான் இன்னைக்கு முதலமைச்சர். கொசுக்களை போல் அசுக்குவேன் என்றார். அவர் தான் என்ன ராணுவத்தை வரவழைச்ச. எல்லா மாநில காவல்துறையும் வந்து காவல்துறையாலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை, ராணுவத்தை வரவழைத்தார். ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான் 1965 ஜனவரி 25ஆம் நாள் தொடங்கிய போராட்டம் உச்சகட்டத்தை தொட்டு நடந்ததில் 27ஆம் நாள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டவர் தான் ராசேந்திரன். இந்த ராசேந்திரன் கதை தான் பராசக்தி.
துப்பாக்கி சூடுபட்டு இருந்தார். அவருடைய ஊர் சிவகங்கை. அவங்க அப்பா காவல்துறை அதிகாரி. அவர் பணியாற்றியது காரைக்குடி பக்கம் கல்லல். அவர்தான் இருக்கட்டும். அந்த ராசேந்திரன். அதுக்கு பிறகுதான் போராட்டம். அது ஒரு மாணவர் எழுச்சி போராட்டமாக எந்த ஒரு அறிவுரைக்கும் அது நிக்கல. ராசேந்திரனை அப்புறம் அடுத்தடுத்து இறந்தவர் தான் இந்த சென்னையிலே விருகம்பாக்கம் ரங்கநாதன், சிவலிங்கம். அவங்க பேர்ல இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு பாலம் இருக்குதே, ஒவ்வொரு பாலத்துக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு உண்டு. அது பாலம் அல்ல, அவர்களுடைய முதுகு. அழிவில இருந்து நம்மை காப்பாற்ற வளைந்து கொடுத்த முதுகு அது. அதிலே தான் ஏறி சென்று கொண்டிருக்கிறோம், உள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம் சுரங்கப்பாதை வழியாக. அப்படி இறந்து போனவர்கள் ஒரு பக்கம், அவர்கள் தங்களை அழித்துக் கொண்டவர்கள் இன்னொரு பக்கம். வெள்ளக்கோயில், திருப்பூர், குமாரபாளையம், அதெல்லாம் வீர வரலாறு. துப்பாக்கியால் சுட்டு கொண்டாங்க பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. அதில் உச்சகட்டமாக நடந்ததுதான் பிப்ரவரி 12. அது பொள்ளாச்சி. அன்னைக்கு முழு அழைப்பு, எந்த ஒன்றும் இல்லை. இந்திய எழுத்துக்களை அழிப்பதற்காக 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் பொள்ளாச்சி அஞ்சல் நிலையத்துல இந்தி எழுத்து அழித்தான். அவ்வளவுதான். அழித்தவனை பார்த்த உடனே அந்த வேற மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள் இந்தி ஒழிக என்ற சொல்லையை கேட்க பிடிக்காத அந்த ராணுவ வீரர்கள் எந்த விதமான எச்சரிக்கை செய்யாமல் உடனே சுட்டான். சுட்ட உடனே அவன் குருவி விழுவது போல விழுந்தான். விழுந்த உடனே மக்களுக்கு ஏற்பட்ட கோபம். கையில கிடத்தவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இராணுவத்தை அவர்கள் துரத்த, இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்த, அதுல இறந்து போனவர்கள் 250 பேருக்கு மேல். அந்த பொள்ளாச்சி குறித்த வசனம் பராசக்தியிலே வருகிறது. 250 பேருக்கு மேல் உயிரை கொடுத்து நடத்திய போராட்டம் அந்த 65 போராட்டம். ஆனால் கிடைத்த விளைவு என்ன என்றால், 65க்கு முன்னால் நடந்த அதே சட்டம் அப்படியே நடைமுறையில் இருக்கும் என்பதுதான். இன்று வரை 22 மொழிகளும் ஆட்சி மொழியாகும் என்ற நடைமுறை வரவில்லை. இன்றைக்கு குரல் கொடுக்கின்ற இந்த எந்த சின்னசாமி ஜனவரி 25 இறந்தாரோ, இன்றைக்கு எல்லா திராவிடர் இயக்கங்களும் நடத்துகின்ற வீர வணக்க போராட்டம், வீர வணக்க நாள், அதில் கொடுக்க வேண்டிய குரல் முழக்கம் இதுதான். இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக வேண்டும். 22 மொழி இந்தியாவில் இருக்குதா? அந்த ஆராய்ச்சியில் நமக்கு வேண்டாம். முழக்கம் ஒன்றுதான், ஆட்சி மொழியாக வேண்டும். எங்கே? மாநில அரசு அங்கிருந்து அவர்களுடைய ஆணைகளை போடுவார்கள். 22 மொழியில் அப்படியெல்லாம் கிடையாது. அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக வேண்டும். எங்கேதான் ஆட்சி மொழி ஆக்கிட்டோமே 56லேயே இல்ல. மீன்வளத்துறையிலும் பத்திரத்துறையிலும் மட்டும்தான் 56லே போட்ட ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மற்ற எந்த இடத்திலுமே இது ஆட்சி மொழியாக இல்லை. அதை அண்ணாதான் கண்டுபிடித்தார் 67ல. ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார். 68 ஜனவரி 23 சொன்னார், இது அண்ணாவினுடைய கனவு, எல்லோரும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த அண்ணாதுரை இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள் தமிழை ஆட்சி மொழியாக்குவேன், ஒருவேளை ஆட்சி மொழியாக்காவிட்டால் இந்த பதவியை தூக்கி எறிவேன் என்றார். 2 ஆண்டுலேயே இறந்துட்டார். அப்ப கூட சொல்லுவாங்க பல பேர், ஒருவேளை அண்ணா இருந்திருந்தால் நிறைவேற்றி இருப்பார், இந்த கருணாநிதி வந்தார், கலைஞர் வந்தார், அதனாலதான் நின்று போய் சென்றார்கள். உண்மையில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முறையாக செயல்படுத்தினார். அண்ணா 5 ஆண்டு சொன்னார், 2 ஆண்டு போய்விட்டது. அண்ணாவுடைய ஆட்சி 2 ஆண்டு, 3 ஆண்டு முனைப்பு திட்டம் என்று போட்டார். அதை பல பேர் நடைமுறைப்படுத்த விடவில்லை. அவர்களுக்கு எல்லாம் பெரிய அறிஞர்கள் என்று பெயர், அதெல்லாம் தனி வரலாறு. இருந்தாலும் இன்று வரை நடைமுறை இல்லை. ஆட்சி மொழியானால் என்ன நடக்கும்? அதோடு முடித்துக் கொள்வேன். ஆட்சி மொழியானால் என்ன நடக்கும்? 22 மொழியும் ஆட்சி மொழியானால் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழியே தேர்வு மொழி. இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம போராடி குரல் கொடுக்குறோம். அஞ்சல் துறை தேர்வை நடத்து, ரயில்வே தொடர்வண்டி தேர்வை நடத்த வேண்டிய தேர்வு மொழி தமிழ். அபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி தமிழ். தொடர்பு மொழி தமிழ். இந்த 4 உள்ளடக்கியதுக்கு பேர் தான் ஆட்சி மொழி என்று பெயர். பயிற்று மொழி. எந்த மொழி பயிற்று மொழி? நாங்கள் தான் முடிவெடுப்போம். இந்த மொழியில தான் படிக்கணும். இப்போ வந்திருக்குது புதிய தேசிய கல்விக் கொள்கை, இந்தி தான் இருக்க வேண்டும், நீட்டு தான் இருக்க வேண்டும். எதற்காக நீ சொல்லுகிறாய்? 22 மொழிகளில் ஒரு மொழி நீ. இந்தியா என்பது ஒரு சக்கரம். இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிற ஆரக்கால் 22, அதுல நீ 1. நீ மட்டும்தான் அச்சாணி என்கிறாய். நீ அச்சாணி இல்ல, ஆரக்கால் என்பதை சொல்வதற்குத்தான் இது. அச்சாணி தான் முடிவெடுக்க வேண்டும், தவிர ஆரக்கால் முடிவெடுக்க கூடாது. எந்த மொழியை, எங்கள் மொழியை படி என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை என்பதை இன்னெல்லாம் நிறைவேற்றி காட்டுவதுதான் இந்த 22 மொழிகளும் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியானால்
தேர்வு மொழி, அலுவல் மொழி, பயிற்று மொழி, தொடர்பு மொழி 4 உள்ளடக்கியதுக்கு பேர் தான் ஆட்சி மொழி. அலுவல் மொழியும் அதுக்குள்ள அடக்கம். அதை நோக்கி நம்முடைய பயணம். அதற்காக வருவதுதான் ஜனவரி 25. அண்ணா அந்த இருமொழி கொள்கை கொண்டு வராருல்ல, அதற்கும் இந்த மொழி போராட்டத்துக்கு தொடர்புன்றது ஏதாவது இருக்கா? 68 ஜனவரி 23 அறிவிச்சார். ஆங்கிலம் தமிழ் 2 மொழி தான் இருக்கணும்னு அறிவிச்சார். அதுலதான் சேர்த்து இதையும் அறிவிச்சார். 5 ஆண்டுகள்ல நான் 5 ஆண்டு திட்டம் என கொடுங்க, ஆட்சி மொழியாக்குவேன் அப்படின்னு. அதனுடைய ஒரு தொடக்கமாக இந்த விஷயத்தை பார்க்கலாம். ஆமா, ரைட் சார். 85ல கலைஞருடைய போராட்டம் சொன்னீங்க. 86 அதுல என்ன விஷயம்? ஏன்னா இந்த கள்ளக்குடி விஷயம்லாம் இருக்குல்ல, டால்மியாபுரம்ன்ற இடத்துல வந்து பெயிண்ட அழிக்கிறது, அந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்தது. அதெல்லாம் வந்து 60கள்லையா இல்ல நீங்க சொல்ற 80 அந்த போராட்டமா? எது? டால்மியாபுரம் என்பது ஒரு ஆதிக்க சின்னம். டால்மியா என்பவர் ஒரு வடநாட்டுக்காரர். அவருடைய பெயரிலே டால்மியா என்று இருக்கிறது. அதுக்கு இருந்த பெயர் கள்ளக்குடி. மறுபடியும் கள்ளக்குடி என நம்முடைய இன அடையாளம், மொழி அடையாளம், ஊர் அடையாளம் மீட்கப்படணும். அது 53, 1953. அதுதான் கள்ளக்குடி போராட்டம். அதுதான் ஒரு அடையாளம் கிடைச்சது நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு. 86 நடந்த போராட்டம். அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அப்ப நடந்த போராட்டம் இந்திய ஆதிக்கத்தினுடைய தொடர்ச்சி வந்து கொண்டே இருப்பதை கண்டித்து நடந்த போராட்டம். திமுக அதுக்கான மாநாடு நடந்த இடம் கோவை. கோவையில 2 நாள் மாநாடு நடந்தது. அந்த மாநாடு வெட்டவெளி மாநாடு. 2 நாளுமே மாலை நேர மாநாடு. 3 நாள் மாநாடு எல்லாம் கிடையாது. ஏன்னா புத்தகத்துல படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. 2 நாள் மாநாடு என்னுடைய 3 நேர மாநாடு, பெரிய பந்தல் போட்டு அலங்கரித்த பந்தலிலே நடந்த மாநாடு நினைத்துக் கொள்வார்கள். அங்கே நடந்தது வஉசி பூங்காவில் வெட்டவெளி மாநாடு. மாலையில 5 மணி தொடங்கும், இரவு 11 மணி வரைக்கும் நடக்கும். அப்படிதான் நடந்தது. அதிலே முதல் பேச்சு பேசியவர் தான் நம்முடைய முதல்வர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இந்தி எதிர்ப்பு தியாகிகளினுடைய படத்தை திறந்து வைத்து பேசினார். அது புத்தகமா வந்துச்சு, இந்தியை திணித்தால். இன்றைக்கு அது புத்தகமா கிடைக்கும். அதுதான் அவருக்கு நம்முடைய முதல்வர், இன்றைய முதல்வருக்கான அடையாளமும் இந்த மொழிப்போர் அடையாளம் தான். மொழிப்போர் தியாகிகளினுடைய படத்தைத்தான் திறந்து வைத்து பேசினார். இளைஞர் அணியை சேர்ந்த 10 பேர் பேசினார்கள். 10 பேரும் 10 படங்களை திறந்து வைத்து பேசினார்கள். நம்முடைய முதல்வர் மொழிப்போர் தியாகிகளினுடைய படத்தை திறந்து வைத்து இந்தியை திணித்தால் என்ன நடக்கும் என்பதை ரொம்ப வீர உரை, நாங்கள்லாம் அப்பதான் முதல் முறையா கேட்கிறோம் அவர் பேச்ச. அன்னைக்கு பேசினார். அன்றைக்கு நிறைவுரையாற்றியவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். இளைஞர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டுவிட்டு அவருக்கு உணர்ச்சி பொங்கி விட்டது. உணர்ச்சிகரமாக ஆசிரியர் வீரமணி பேசினார். மேடையிலேயே மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்த ஆசிரியர் வீரமணி அவர்களை அருகில இருந்த மருத்துவமனையில சேர்த்து பார்த்து கொண்டவர் கோவைக்கு ராமகிருஷ்ணன். 2 வார கால கடும் போராட்டத்துக்கு பிறகுதான் ஆசிரியர் வீரமணியினுடைய உயிர் மீட்கப்பட்டது. அவ்வளவு நடந்தது 86ல. அடுத்த நாள் 2ஆம் நாள் நடந்த அந்த நிகழ்ச்சியில பேசியவர்கள் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் பேசினார்கள். அதற்கு பிறகு போராட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த போராட்டம் 144 நாள் நடந்தது. அதுல இறந்து போனவர்கள் 80 பேருக்கு மேல். 86ல அது அண்மையில நடந்த போராட்டம். இருந்தாலும் கூட அதை பற்றிய செய்திகள் எல்லாம் விரிவாக பேசுகின்ற வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்குது. தாளமுத்து நடராசன் 38 மொழி போல இறந்தவர்கள். நடராசன், தாளமுத்து 2 பேரும் சிறையிலே இறந்தவர்கள். 2 பேரும் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள் என்று அந்த சிறையினுடைய கொடுமை தாங்காமல் இறந்தார்கள். அதையும் இழிவுபடுத்தி பேசியவர் அன்றைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார். அவர் அரிஜன், அதனாலதான் செத்தார் அப்படின்னார். நடராசன் தான், அவர் சென்னை சேர்ந்தவர், பெரம்பூரை சேர்ந்தவர். அவர் ஒரு அரிஜன், தாழ்த்தப்பட்டவர். அந்த சாதியில பிறந்தா இறந்து போயிடுவாரா? இப்படியெல்லாம் இழிவுபடுத்தி, பிறப்பால் இழிவுபடுத்தி, எந்தெந்த வகையாலெல்லாம் இழிவுபடுத்தி, இத்தனைக்கு பிறகும் இந்த ஒழிப்போர் இன்றைக்கு உச்சத்தை நோக்கி போனதனுடைய அடையாளத்தை இப்பொழுது நாம் தொடர்ச்சியாய் பார்க்கிறோம். அது ஒரு திரை வடிவத்திலையும் வந்திருக்கிறது என்பது இத்தனை வரலாற்றையும் இளைஞர்கள் நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. 400 பேர் தமிழ்நாட்டுல மரணம் அடைஞ்சிருக்காங்க. நீங்க சொன்னது மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. ஆனா இது ஒரு அடுத்த தலைமுறைக்கு அது போகாம சேர்ந்ததுக்கான காரணம் அப்படின்றது மறைக்கப்பட்டிருக்கா அல்லது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது பொள்ளாச்சி போராட்டம் நடந்தது 1965 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள். 12ஆம் நாள் நடந்ததுல தான் இத்தனை பேரை சுட்டு கொன்றார்கள். ஆனா ஒருத்தருடைய உடம்பை எடுக்கக்கூடாது, கிட்ட வரக்கூடாது, பெயர் விளக்கம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனா சட்டமன்றத்தில் அறிவிச்சார் முதலமைச்சர் பக்தவச்சலம், பொள்ளாச்சியில 20 பேர் இறந்தார்கள் என்றார். 20 பேர் இறந்தார்கள், அதுதான் அவர் அறிவிச்சது. இத்தனை பேர் இறந்ததை 20 பேரோட சுருக்கிக்கிட்டார். அவங்களுடைய பெயர் மற்ற செய்திகளை சொல்லலை. இப்பொழுது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த இராணுவ தளபதி வந்தார், அண்ணா அறிவாலயம் வந்தார். நான் தமிழன்,
பொள்ளாச்சியில் நடந்த அந்த கொடிய செயலை நடத்தியவர்களிலே நானும் ஒருவன். எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, உண்மையை சொல்றேன். எல்லாரும் ஏதோ 20 பேர் இறந்தார்னு முதலமைச்சர் சொல்றார், நீங்க எல்லாம் 50, 80, 100ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில இறந்து போனவங்க 250 பேருக்கு மேல். இறந்து போன உடலை எந்த விவரமும் கேட்கக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அதனால யாரையும் நெருங்க விடவில்லை, யாருடைய விவரமும் வெளிப்படுத்தப்படவில்லை. அத்தனை உடம்பையும் பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் இடையில் உள்ள அந்த சுடுகாட்டில் போட்டு எரித்தோம். மிச்சமுள்ள உடலை பொள்ளாச்சிக்கும் கோவைக்கும் நடுவில் உள்ள மதுக்கரை இராணுவ மைதானத்தில் போட்டு புதைத்தோம். இந்த வீர வரலாற்றை மறைத்த மாபாவி நான் தான் சொன்னவர். அதை உடனே கலைஞர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்தார். நம்முடைய பேராசிரியர் ராமசாமி அவர்கள் அதை விளக்கி சொன்னார். எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நோக்கிய கவனம் வருகின்ற பொழுதுதான் ஒவ்வொருவருக்கும் இப்படி நடந்ததா, இத்தனை நடந்ததா என்ற ஒரு விழிப்புணர்ச்சி வரும். அந்த விழிப்புணர்ச்சியை இன்றைக்கு அரண்சை நிறைவேற்றி இருக்கிறது. உங்களுக்கு நன்றி. ஒருவேளை இந்த மொழி போராட்டம்லாம் நடக்காம இருந்திருந்தா, ஹிந்தி தொடர்பான புரிதல் அப்போது இருந்த நம்முடைய தலைவர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைய தமிழ்நாடு என்னவாக இருந்திருக்கும்? இன்னொரு இந்தி மாநிலமா இருந்திருக்கும். இந்திக்கு என்ற ஒரு மாநிலம் கிடையாது. இந்திக்கு என்ற இப்ப இருக்கிற இந்தியாக சொல்லப்படுவதெல்லாம் கடிபோழி என்ற ஒரு பிரிவை சேர்ந்தது. இந்தியில ஏறத்தாழ ஒரு 60 பிரிவுக்கு மேல இருக்குது. எல்லாமே கிளைமொழிகள். எல்லா கிளைமொழிகளையும் விழுங்கி இந்தி என்ற பெயரில் சொல்கிறார்கள். பீகார்ல இருப்பது பீகாரி தான், ஒழிஞ்சு போச்சு. மெய்திலி ஒழிஞ்சு போச்சு. இந்தி மாநிலங்கள்ல இருக்கின்ற பல்வகையான இந்தி மொழிகள் ஒழிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற இந்திக்காரர்களை கேட்டு பார்க்கலாம், உங்க இந்தி யார் பேசுவா? எங்க மூத்தவங்க வயசானவங்க பேசுவாங்க, நாங்கள்லாம் இப்ப இருக்கிற இந்தி தான் பேசுவோம். அதனால எல்லாமே அந்த மொழிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கடிபோழி என்ற ஒரு சிறு பிரிவு மட்டும்தான் இன்றைக்கு இந்தி என்ற பெயரிலே அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர்கள் இழந்தது போல், அந்த இந்தி என்ற ஒற்றை அடையாளத்துக்கு வந்தது போல், நாமும் இங்கே ஹரே என்றும் விதவிதமாக அச்சா என்றும் சொல்லிக்கொண்டு இன்னொரு இனமாக உருமாறி போயிருப்போம். தன்னுடைய மொழியை இழந்த இனம் மனித மந்தையாகத்தான் போகும். இடுப்பார் பக்கம் நகர்ந்து செல்லும். நகர்ந்து சென்றிருப்போம். நகராமல் காப்பாற்ற இயக்கம் திராவிடர் இயக்கம். வழிநடத்தியவர் பெரியார், நன்றிக்குரியவர் பெரியார். நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும், உரம் வேண்டும், திறம் வேண்டும். நம் ஞாழ பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே, விடுதலை பெரும் பயன் ஈண்டும். பாரதிதாசன். அந்த வழியில் நடப்போம். ரொம்ப நன்றி சார். நிறைய விரிவான தகவல்களை தந்திருக்கீங்க. குறிப்பாக தமிழை காப்பாற்றுவதற்கு திராவிட இயக்கமும் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க, உயிரை கொடுத்து எப்படி தமிழை காப்பாற்றிருக்காங்க அப்படின்றது நீங்க சொன்ன பல முக்கியமான, கண்டிப்பாக இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க சொன்ன தகவல் இருந்து கிடைத்தது. ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி இங்க வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் வீடியோ கீழே போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.